இந்த வாரத்துக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல்ப்பா நீங்க பாருங்க. நான் வந்து இண்டிவிஜுவலா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். ஸோ 9ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க. அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் தான். உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபுல்லுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் அனுப்பிச்சிருப்பேன். குரூப் 1ஓட நான் லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். யாருக்காவது மிஸ் ஆயிருந்ததுன்னா, எனக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வேணும்னு கேளுங்க. பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்களா இருந்தாலும் ஓகே. குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு லாஸ்ட் 5 கொஸ்டின், லாஸ்டா நடந்த 5 வருஷம் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபா வச்சிருக்கேன். ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லைன்னா மத்தவங்க கேளுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த 5 வருஷத்துக்கான கொஸ்டின் தான் நீங்க எழுத போறீங்க. 9ஆம் தேதி எழுத போறீங்க சாட்டர்டே. ஓகே. ஸோ நீங்க அதை ஆல்ரெடி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இப்ப நம்ம இங்க யூனிட் 6ல தான் இப்ப ஸ்டார்டிங் பாக்குறோம். இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யூனிட் 6ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதனால இந்த டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டோட ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். அவங்க இப்ப போஸ்டிங்ல போயிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் கடைசியா எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லா யூனிட் வைஸும் பார்த்துருவீங்க. அப்போ ஓரளவு பார்த்து முடிச்சிருவீங்க. ஸோ இப்படியும் ஒருத்தங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிலர் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன் ஆஃப் த டெஸ்ட்டா எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த 5 வருஷம் கொஸ்டின் மட்டும் இல்லாம இந்த கம்பைலேஷன் இருக்கு இல்லைங்களா? யூனிட் 6, யூனிட் 5, பாலிட்டி எல்லாமே சேர்ந்து கம்பைலேஷன்ல இருக்கிறதுமே நாங்க கேட்டிருக்கோம். அப்படி இருக்க குரூப் 1 மட்டும் இல்லாம மத்தது எல்லாமே சிலபஸ்ல கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை நீங்க கடைசியா டெஸ்டா எழுதினாலும் சரி, அது வந்து ஆஸ் யுவர் விஷ், நீங்க எப்படி வேணா எழுதிக்கோங்க. அடுத்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 1 வந்து 15th வந்து நடக்க போகுது. அதுக்கு தான் நம்ம இப்ப கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். தமிழ் சொசைட்டியோட ஹிஸ்டரி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, தமிழ் லிட்ரேச்சர், சங்கம் ஏஜ், திருக்குறள்ல இந்த பார்ட் எல்லாமே இந்த தமிழ் அப்படியே இருக்கு. மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் மட்டும். மேக்ஸுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் கவர் ஆகுற மாதிரி ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கோ அதோட வீடியோ ரெக்கார்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? குரூப்ல சிலருக்கு வந்து நான் இன்னும் ஜாயின் பண்ணவங்களுக்கு போடாம இருந்திருப்பேன். என்னோட நெட் காலி ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அதை அனுப்பிடுறேன். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸ்க்கு உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்துடும். மற்ற இந்த போர்ஷன்ஸ் கவர் பண்றதுக்கான டென்டேட்டிவ்னு என்னன்னா இது எல்லாமே பண்ணிடுவோம். பட் டைம் டேட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். பட் இந்த வாரம் ஃபுல்லும் இதுதான் நம்ம நடக்க போகுது. சாட்டர்டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க எழுதுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ரீசெண்டான டேட்டாஸ்லாம் வேணும்னா பாலிசி நோட்ல இருந்து நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ்ல ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, என்கிட்ட இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வேர் டு ஸ்டடி நீங்க வாங்கிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி வாங்கிக்கோங்க. குரூப் 1ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது ஃபுல்லுமே நீங்க வாங்கிக்கோங்க. இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மே 6 அப்போ தமிழ் சொசைட்டிக்கான கிளாஸஸ் ஒன்று ரெக்கார்டடா நான் 6 மணிக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. எல்லாமே யூடியூப்ல போட மாட்டேன். ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தனியாவே உங்க இண்டிவிஜுவல் டெலகிராம்க்கு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சுஜிதா கொஞ்சம் சவுண்ட் மியூட் பண்ணுங்கப்பா. ஓகே. திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து நம்ம லைவே வச்சுக்கலாம்ப்பா. இது மட்டும் சேஞ்ச் பண்ணி தந்துடுறேன். லைவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் போர்ஷன் வந்து ஸ்கூல் புக் வைவா இதுவுமே லைவாவே வச்சுக்கலாம். இது 6 o'clock வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல ஏதாவது டென்டேட்டிவா மாறுச்சுன்னா ஒன்னா இந்த போர்ஷன்ஸ் மாறும். திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எடுப்பேன். டெஸ்ட் ஸ்கூல் புக் மேம் வந்து இன்னொரு மேம் எடுப்பாங்க, சார் எடுப்பாங்க. ஸோ மாறினா டாபிக் மாறலாம், இல்லைன்னா டேட் டைம் மாறலாம், இல்லைன்னா டேட் மாறலாம். இதே 2 செஷனா கூட போட்டுடலாம் ஒரே நாள்ல. இது மட்டும் தான். ஆனா நம்ம இதெல்லாம் இந்த வாரத்துல முடிக்க போறோம். அக்கார்டிங்லி நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சிலருக்கு ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா ஏற்கனவே ஒரு டைம் அதை படிச்சுட்டு வந்து கிளாஸ் கவனிச்சாதான் பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம இப்போ வந்து டைரக்டா பாலிசி நோட்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் யூ தமிழ் மீடியம்ங்கிறனால நான் தமிழ் பாலிசி நோட் எடுத்துட்டேன். அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் இந்த பாலிசி நோட்டுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன்ப்பா. நீங்க அதை பாருங்க. ஓகேவா? இதுல பொறுத்த வரையிலும் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, என்னென்ன பிளேஸ் எங்கெங்க இருக்கு, எத்தனாவது கட்ட அகழாய்வு போயிட்டு இருக்கு, இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் மேட்ச்ல கேட்கறதுக்கு. பொற்பனை கோட்டையா எங்க இருக்கு? பொற்பனை கோட்டை எங்க இருக்கு சொல்லுங்கப்பா. பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை பொற்கனை கோட்டை புதுக்கோட்டை எத்தனாவது கட்ட அகழாய்வு போகுது? 24 போகுது. இப்ப பாருங்க, இது 25, 26 பாலிசி நோட் தான் நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா? செகண்ட் போகுது. திருமலாபுரம் எங்க இருக்கு? தென்காசி. பண்ணுங்க.
தென்காசி மேம். திருமலாபுரம், தென்காசி. சென்னனூர் எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி. அங்க எத்தனாவது கட்டம் போயிட்டு இருக்கு? இந்த மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட். கேக்குறாங்க. சோ அது இப்போ இதுவரையில ஆக்சுவலி எத்தனாவது கட்டம்ங்கிறத ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டா தான் வச்சாங்க. இனி மேபி இந்த ஒன்ன மட்டுமே வந்து அப்படி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டா வைக்கும் போது நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தப்புன்னு பார்த்துட்டு. இதே இந்த நம்பர்ஸை மட்டுமே மேட்சா வச்சுட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். அடுத்த டிஃபிகல்ட் லெவல்ல தே மே கோ லைக் தட். அதனால நீங்க அதுவும் பார்த்துக்கோங்க. அது இண்டெக்ஸ் பேஜ்லயே இருக்கு. அதனால நீங்க அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அது 25-26ஓட பாலிசி நோட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்து நமக்கு அப்படியே கேட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுதான். திருமலாபுரம் எங்க இருக்குப்பா? தென்காசி. தென்காசி. அப்புறம் கொந்தகை 5ஆம் கட்டம் போயிட்டு இருக்கு. வெம்பக்கோட்டை 3ஆம் கட்டம். அப்புறம் பெக்யூலியரா ஒரு விஷயம் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த 1 hour எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, கீழடி அருங்காட்சியகம் எப்போ ஓபன் பண்ணாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். கீழடி அருங்காட்சியகம் எப்பப்பா? சரி, அதையும் கூட 2023 கீழடி இணையதளம். 2020 ஓகே, கீழடி இணையதளம் எப்பப்பா? 2021 இன்னொன்னு, கீழடி இணையதளம் தெரியல. கேக்குற அதுதான் இப்ப 2023. ஓகேவா? சாரி, இணையதளம் வந்து 2025. எக்ஸாக்டா இது கேட்க மாட்டாங்க. ஜான் 23 வேணும், நோட் பண்ணிக்கோங்க. ஜான் 23 இதுதான் கீழடி இணையதளம் ஸ்டார்ட் பண்ணது. இதே வந்து கீழடி அருங்காட்சியகம் டேட் அண்ட் மந்தோட சொல்லுங்க. கீழடி அருங்காட்சியகம் மியூசியம் சொல்லுங்க. 2023 மந்த் தெரியல மேம். 1857ல மங்கள் பாண்டே, அந்த அதுக்கு ஒரு வருஷம் படிப்போம்லப்பா, அந்த மே மந்த் 10 மே மாசம் மார்ச் மார்ச் 29 மார்ச் 27 மார்ச் நினைக்கிறேன். 29 27 இல்லைங்களா? 29. ஓகே, மார்ச் 29. மார்ச் 28. ஓகே, இது வந்து மார்ச் 5. ஓகேங்களா? மார்ச் அது 5ல என்ன மேம்? மார்ச் இது 29 வந்து அங்க. கீழடி மீன்ஸ் ஓகே மேம். மியூசியம். இது மார்ச் 5. ஓகே மேம். கீழடி மியூசியம் வந்து மார்ச் 5. எவ்வளோ பட்ஜெட்பா? 1.50 crore. 18.42 பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, கீழடி ஓகே. என்ன வட்டத்துல இருக்கு? கீழடி என்ன வட்டம்? சிவகங்கை. ஓகே, சிவகங்கை மாவட்டம். வட்டம் பள்ளிச்சந்தை திடல்ங்கிற இடம்லாம் படிப்போம். வைகை கரையில, வைகை கரை தான். திருபுவனம்ப்பா, திருபுவனம் தானே? ஓகே. இப்ப ஆர்கியாலஜி நம்ம படிக்கிறோம் இல்லையா? பேசிக்கா கேட்டலாம். ஆர்கியாலஜிங்கிற வேர்டு எங்க? அது வந்து கிரீக் வேர்டு. ஓகே. டெமோக்ரஸிங்கிறது என்ன வேர்டுப்பா? டெமோக்ரஸிங்கிறது என்ன வேர்டு? அதுவுமே கிரீஸ் தான். ஓகே. ரிபப்ளிக் வந்து லத்தீனா மேம்? ரிபப்ளிக் லத்தீன் தான் நினைக்கிறேன். ரெஃபர் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இது சொல்லுங்க, 1961 எப்போ வந்துச்சு? 1861 எதுக்கு படிப்போம்? 1961 எப்போ படிப்போம்? 1961 தமிழக ஆமா. ஓகே. இந்தியா லெவல்ல வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஃபுல் ஸ்கிரீனா தெரியுதாப்பா? எஸ் மேம். ஓகே. 1961 1861 அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரி, இப்போ கீழடி அருங்காட்சியகத்துல எத்தனை தொகுதிகள் இருந்துச்சுப்பா சொல்லுங்க. 6 காம்ப்ளெக்ஸ். 6 தொகுதிகள் வந்து இருந்திருக்கு. அவ்வளவுதான். சரி, டோட்டலா இங்க நான் இப்படி ரவுண்ட் பண்ணிருக்கிறத மட்டும் நீங்க மேக்சிமம் இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கூட போதும். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ கால கணக்கீடு மூலம் இரும்பு காலத்துல வந்து எவ்வளவு வருஷத்துக்கு முன்பா நம்ம இருக்கோம் சிவகலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்போட தொன்மையை எடுத்துக்காட்டுற ஒரு அகழாய்வு தளம் அப்படின்னா அது என்னதான் படுவோம்? சிவகலை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இரும்பு காலம் எஃகு உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை உலக வரைபடத்துல இடம்பெற செய்ததே நம்ம வந்து சிவகலை தான். இந்த வருஷம் வந்து முக்கியம். எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு தொழில்நுட்பம் டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா சிவகலையில. 5300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இருக்கு. அந்த காலம் வந்து 3345. சோ நம்ம இப்ப இருக்கிற 2000 அந்த இதை நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 5300க்கு மேல வந்துரும். அவ்வளவுதான். சோ அதே மாதிரி பாருங்க, 3500 வருஷத்துக்கு என்னப்பா? மேம் அந்த 3345 அதுலதான் வந்து நமக்கு அந்த கார்பன் டேட்டிங்ல வந்து கொடுத்திருக்கிற டேட். இப்போ இந்த வருஷம்னா இப்ப நம்ம எங்க இருக்கோம்ப்பா? 2020
இதை நீங்க கூட்டிட்டீங்கன்னா ஓரளவு தோராயமான ஆன்சர் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு தொழில்நுட்பம் இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு ஓகே பாத்தீங்கன்னா அதே 3500 வருஷத்துக்கு முன்னாடி புஞ்சை நஞ்சை 2 சாகுபடி முறையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் நம்மனால தெரிஞ்சுக்க முடியுது. எங்கெங்க இருந்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது? ஆதிச்சநல்லூர், சிவகலை இந்த அகழாய்வின் போது சேமிச்சு வச்ச நெல்மணி சிறுதானியங்களை வச்சு கால்குலேட் பண்ணதுல இந்த அளவு தெரிஞ்சிருக்காங்களாமா. ஓகேவா? அதுக்கடுத்து இரும்பு காலம் முதல் இப்ப வரையிலும் தமிழ்நாட்டுல எவ்வளவு தொல்லியல் தலங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 140 தொல்லியல் தலங்கள் இருந்து இவ்வளோ பொருளுக்கு மேல பானை ஓடுகள் ஆவணப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இது ரொம்ப டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க, ஒன்ஸ் சும்மா படிச்சுக்கோங்க. அது பாத்தீங்கன்னா இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் குறியீடு கீறல்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அதிகமா இருக்கு. பானை ஓடுகள் எங்க வேணா கிடைச்சிருக்கலாம், ஆனா அதிகமான குறியீடுகள் கீறல்கள் இந்த மாதிரி இருக்கிற இது வந்து தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சா ஆமா அப்படின்னு சொல்லணும். அதுலயுமே எதுல அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல நீங்களே பார்த்து சொல்லுங்க. நான் கொஸ்டினா ஃபார்ம் பண்ணிடுறேன், நான் ஹைலைட்டும் பண்ணிருக்கேன் ஆன்சர். சோ அதுலயுமே எக்ஸாக்டா எதுல அதிகமான குறியீடுகள் கொண்ட பானைகள் கிடைச்சிருக்கு, எந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. துலுக்கர்பட்டி, திருநெல்வேலியில கிடைச்சிருக்கு. சுமார் எவ்வளவு குறியீடுகள் இருக்காமா திருநெல்வேலி துலுக்கர்பட்டியில கிடைச்சதுல 5000 குறியீடுகள் கொண்டதாக இருக்கு. சோ இதுதான் முதன்மையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேட்ச்ல நமக்கு கேட்கலாம் அதிகமான குறியீடுகள் கொண்டது அதிகமான குறியீடுகள் கொண்ட பானை ஓடுனா இந்த பக்கம் நம்ம திருநெல்வேலி துலுக்கர்பட்டி நம்ம போடலாம். ஸோ அதுக்காகவா நம்ம இந்த அளவு ஒன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாவே மைண்ட்ல இருக்கும். அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டுல பானை ஓடுல பொறுக்கப்பட்ட குறியீடுல சிந்து சமவெளி பண்பாட்டுல பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட பானை ஓடுகள் இருக்க பொறிப்பும் 90% இருக்கு. சிந்து வெளியில பானை ஓடுல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கும் இல்லையா, அதுவும் தமிழ்நாட்டுல நம்ம கண்டுபிடிச்சதும் எவ்வளவு பெர்சென்ட் ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி தென்னிந்தியாவோட இரும்பு காலமும் சிந்துவெளி பண்பாடும் அதோட காலமும் சேம் சமகாலத்தவை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ் அண்ட் காப்பர் இதுவும் நம்மளோட காலமும் வெண்கல காலமும் அதோட செப்பு காலம் வெண்கல காலமும் நம்மளோட இரும்பு காலமும் சமகாலத்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நார்த் இந்தியால இரும்பு காலம் லேட்டா வரும் மேம். லேட்டா வருது. எஸ். கீழமண்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கீழமண்டி திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கீழமண்டி. அங்க ஈமப்பேலை கருகுல வந்து கரிம மாதிரி காலம் எப்பனா 1692 வந்து கால கணக்கீடு பண்ணிருக்காங்க. முதன் முறையாக ஈமப்பேலைக்கு கால கணக்கீடு பண்ணதுன்னா அது எங்கதான்? கீழமண்டியில கிடைச்ச அகழாய்வுக்குதான். சோ இதான் இப்ப நம்ம துலுக்கர்பேட்டை எதுக்காக படிச்சோம்ப்பா? கீறல்கள் அதிகமா இருக்கிற பானை ஓடுகளுக்கு படிச்சோம். கொண்ட பானை ஓடுகள் அங்க இருக்கு. கீழமண்டி எதுக்காக இப்ப படிக்கிறோம்? அங்கதான் ஃபர்ஸ்ட் ஈமப்பேலை நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்லால் ஆன ஈமப்பேலை அதோட கால கணக்கீடு. சரி, எல்லா இடத்துல தான் ஈமப்பேலை கிடைச்சிச்சு. ஏன் இதுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்னா அதுக்கு முழுக்க கல்லாலே ஆயிருக்கு. சோ அதோட காலம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது ஸ்பெசிபிக் ஆனது. எல்லா நியூமரிக்ஸும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. பட் இது ஸ்பெசிபிக்கா இருக்கு இல்லையா, இதை மட்டும் தான் நீங்க எடுத்து நோட்ஸ் எழுதணும். உங்க நோட்ஸ் என்ன இருக்கணும்? கீழமண்டின்னு இருக்கணும். திருவண்ணாமலைங்கிறது மறந்துடுவீங்க, உங்களுக்கு நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது திருவண்ணாமலை கூட உங்க நோட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் இருக்கணும். ஈமப்பேலைக்கு கால கணக்கீடு முதல் முறைக்கு சும்மா இப்படி போட்டுக்கணும் ஏதாவது, அவ்வளவுதான் உங்க நோட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட 1630க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் வந்து தமிழ்நாட்டுல 42 தொல்லியல் தலங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சும்மா ஒன்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். தமிழ் சமூகம்ங்கிறது 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுத்தறிவு பெற்றதாக இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகலையில தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கலையே, அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கூட சிவகலையில கேட்கும்போது ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வச்சிருவாங்க. அது எத்தனாவதுன்னா 7ஆம் நூற்றாண்டு. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகே. இப்போ கீழடியில ஃபர்ஸ்ட் 3 இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். கீழடியில முதல் 3 அகழாய்வு வந்து தொல்லியல் துறை வந்து தமிழ்நாடே நடத்துனாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? தப்புங்க மேம். ஃபர்ஸ்ட் மத்திய அரசு சென்ட்ரல் ஃபர்ஸ்ட் 3மே வந்து யாருன்னா மத்திய அரசு தான் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவங்க வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே. இது வந்து 5வது கட்டம் ஒரு பேர் படிப்பு யாருன்னா சொல்லுங்கப்பா மேம். கீழடியில வந்து எழுத்தறிவு வந்து 6ஆம் நூற்றாண்டு, அதே இது சிவகலையில எழுத்தறிவு வந்து 7ஆம் நூற்றாண்டு. ஆமா. கீழடியில கிடைச்ச அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் எல்லாம் நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்க அந்த பானைகள் எல்லாம்
அப்ப கீழடியோட காலம் வந்து ஃபர்ஸ்ட் 3ன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப இப்ப ரீசெண்டா தான் நமக்கு என்ன தெரிய வந்தது, கிமு 6ன்னு தெரிய வந்துச்சு. அப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டிலே எழுத்தறிவு அல்லது எழுத்துக்கலைய வந்து நம்ம இவங்க இருக்கு 2600 ஆண்டுகள் பழமையான கலாச்சாரமா கீழடி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சிவகலையில அதே மாதிரி 7வது நூற்றாண்டு பக்கம் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுவரையில் கிடைச்சதுல அப்படி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரி, 5ஆம் கட்டமுக்கு யாரோட பேரு பாப்போம். சிவானந்தம். சிவானந்தம். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்களா? ஓகே, 5வது வந்து சிவானந்தம் தான் பண்ணிருக்காங்க. ஓகே, 6ஆம் கட்ட எந்த கட்ட அகழாய்வுல மணலூர், கொந்தகை, அகரம் இங்க மாதிரி இந்த இடத்துலயுமே வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சாங்கப்பா? வருஷம் சொல்லுங்க, இல்லைன்னா என்ன பேஸ் அப்படி சொன்னாலும் ஓகே. வருஷம் சொல்லுங்க, இல்லைன்னா என்ன பேஸ்ன்னு சொன்னாலும் ஓகே தான். தெரியல. 5வது இல்ல, 6th ஒன் 3 பிளேஸா 3x2 6ன்னு வச்சுக்கோங்க. மணலூர், கொந்தகை, அகரம் இங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா எத்தனாவது பேஸ்பா? 6th பேஸ். 6வது பேஸ்ல வந்து பண்ணிருக்காங்க. 2020ல பண்ணிருக்காங்க. இங்க மட்டும் இந்த மணலூர், கொந்தகை, அகரம் இந்த இடத்துல மட்டுமே 6 ஈமத்தாளிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 ஈமத்தாளிகள். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பிளேஸ் 6வது பேஸ்ல 6 ஈமத்தாளிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் துளையிடப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கா இல்லையா? கீழடியில துளையிடப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கா இல்லையா? கிடைச்சிருக்கு. எஸ், துளையிடப்பட்ட பானை ஓடுகள் இங்க கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். ஓகே, சரி. இப்போ இது வந்து படிச்சுக்கோங்க. சிந்துவெளி குறியீடுக்கும் தமிழ்நாடு பானை ஓடுல பொறிக்கப்பட்ட குறியீடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோமா? அது பத்தியும் இரும்போட தொன்மை பத்தியும் எப்போ வந்து நமக்கு முடிவை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ள. ஓகே, 25 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 25ன்னு ஞாபகம் வச்சீங்கன்னா போதும். இந்த ஹைலைட் பண்ண பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். பேட்ச்ல ஜாயின் பண்ணி கொடுத்துறேன். இங்க பாருங்க, தமிழ்நாடு பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் வரலாற்று தொல்லியல் தலங்கள் எச்சங்கள் சட்டம் எப்போ? 1966. விதிகள் எப்போ? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1966, 1971. 1961 நம்ம எதுக்கு படிச்சோம்ப்பா? தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். விமென்ஸ் ரிலேட்டடா படிக்கும்போது 1961 எதுக்கு படிப்போம்? விமென்ஸ் ரிலேட்டடா படிக்கிறப்போ டவுரி ஹராஸ்மெண்ட் ப்ரோஹிபிஷன் வரதட்சணை டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட். ஆமா, டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் தான். எந்த டேட் வரும்? முத்துலட்சுமி இன்டர் காஸ்ட் மேரேஜும் அப்பதானே மேம்? இன்டர் காஸ்ட் வந்து 68 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில வரும்பா. ஓகே ஓகே. இது ஆனா 60s தான், 61 கிடையாது. 61 வந்து டவுரி ப்ரோஹிபிஷன் மட்டும். டவுரி ப்ரோஹிபிஷன். மோட்டார் வாகன சட்டம் இருக்கு இல்லைங்களா? மோட்டார் வாகன சட்டம்னு ஒண்ணு படிப்பீங்க. அதுவும் 1961ல தான் படிப்பீங்க. சரி, 1971 இது. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க, இதுவரையில் எவ்வளவு வரலாற்று சின்னங்கள், எவ்வளவு தொல்லியல் தலங்கள் கிடைச்சிருக்கு? மொத்தம் வரலாற்று சின்னங்கள்ல எவ்வளவு பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களா அறிவிச்சிருக்காங்க? சோ இது படிக்கணும். டோட்டலா 117. இதை மட்டும் ஒன்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? சரி, இப்போ ஒரே மாதிரி போனா நமக்கு போர் அடிக்கல. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, நமக்கு இது தெரியும்லப்பா. கீழடி அமைந்துள்ள மாவட்டம் நமக்கு தெரியும். இது நம்ம நேத்தே படிச்சோம்லப்பா. இரும்போட கருவிகள் செய்யறத பத்தியும் சங்க காலத்துல குறிப்பு இருக்கு. கொடுமணல் குட்டூர்ல இரும்பு உருக்காலை இருக்கிற பத்தின அகழாய்வுல சொல்றாங்க. அப்பதான் நம்ம பார்த்தோம், கொடுமணம் அப்படிங்கறது வந்து எந்த லிட்ரேச்சர்ல நோட் பண்ணிருந்தாங்க, எந்த இலக்கியத்துல நோட் பண்ணிருந்தாங்க? கொடுமணம் 1810 தானப்பா? 1810 தானே? சரி, இது பாருங்க, அரிக்கமேடு பாருங்க. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்துல. எது கரெக்ட்னு கேக்குறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல யாருக்கு அரிக்கமேடு? பாண்டிச்சேரி. அப்ப இது தப்பு. எது சரின்னு கேட்கும்போது ஒண்ணுன்னு இருக்கிற ஆப்ஷன்ல தூக்கிடலாமா? ஏன்னா அது தப்புன்னு நமக்கு தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க, 1 சரி, இங்க 1 சரி, இங்கே 1 சரி. அப்ப இதுதான் ஆப்ஷன், அவ்வளவுதான். ஷியோர் நோ. அப்ப சி ஆப்ஷன் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அடுத்தது என்னன்னு பாருங்க. இது சோழர்களோட துறைமுகம்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். இது வந்து ரோம் நாட்டோட வாணிப உறவு பத்தியும் சொல்லுவாங்க. அரிக்கமேடு துறைமுகம் வந்து காவிரிப்பட்டினம், அழகன்குளம். அழகன்குளம் எங்க இருக்கு நம்ம படிச்சோம்? ராமநாதபுரம். ராமநாதபுரம். முசிறி துறைமுகங்களோட நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகே தானப்பா? அவ்வளவுதான். ஒரு டவுட் மேம். சொல்லுங்கப்பா.
மேம் இது பூம்புகார் தானே மேம்? சோழர் துறைமுகம். அதுக்கும் இதுக்கும் என்ன? ஆமா, காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் ரெண்டுமே இது சோழர்களோட பாக்குறது துறைமுகம் மேம் தான். அரிக்கமேடுல வருதே எப்படி மேம்? அங்கெல்லாம் சோழர்கள் துறைமுகம், இதுவும் ஒன் ஆஃப் த சோழர்களோட துறைமுகம். பண்டைய சோழர்கள் இருந்திருப்பாங்க, பிற்கால சோழர்கள் இருந்திருப்பாங்க. சோ ஓகே. அவங்களுக்கும் இதோட ரிலேட்டட் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஓ, ஓகே நீங்க மேம். அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. சரி, எஸ் மேம். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடிச்சது யாரு? டாக்டர் ஆதிச்சநல்லூர் ஜாகோ. தாளிகள் புதைத்த இடம் ஜாகோர் தான். ஓகேவா? வருஷம் சொல்லுங்கப்பா, வருஷம் ஞாபகம் இருக்கா? 1876. 1876. 1876. 1876ல பீரியட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா, தமிழ் அறிஞர்களோட எஸ் மேம். பாடங்கள். யாரு? மறைமலை அடிகள் வந்து மறைமலை அடிகள். மறைமலை அடிகளோட காலம் சொல்லிருங்க. 1876ல இருந்து 1950 மேம். 1870 இருந்து 1950 வரையிலும். 1950. பரிதிமார் கலைஞர்து சொல்லிருங்க. 1933 வரைக்கும் இருந்திருப்பாரு. இது வந்து நோ மேம், தப்பு. இது மறைமலை அடிகளோட. 1833. அவர் எப்ப பிறந்தாருப்பா? 1870ல இருந்து 1903 மேம், அது வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓ 1903. ஓகேவா? 1903. ஓகே, வயசு தான் 33 வயசா 33 மேம்? இயர்ஸ் வந்து ஆமா வாழ்ந்திருப்பாரு. ஆமா, ஓகே 33 ஓகே வயசுல. ஓகே. அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 33 14 இவருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். 33 வயசுல Yes, ma'am. பரிதிமார் கலைஞர் இறந்திருப்பாங்க. 14 எதுக்குப்பா ஞாபகம் வச்சுக்கணும்? 14 வரி செயல வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு மேம். 14 ஆமா, 14 வரி செயல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அவ்வளவுதான். சோ மறைமலை அடிகள் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது குற்றியலுகரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தெரியாதுன்னு கூட சொல்லுவாங்க தமிழ் எனக்கு இலக்கணத்துல தெரியாது. தமிழ் தெரியாது. தமிழ் கிளாஸ்லயும் கூட பார்த்தோம். தெரியாதுங்கிறது என்ன வகையான குற்றியலுகரம்ப்பா? இருங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் டென்ஷன் ஆயிராதீங்க. தெரியாது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். என்ன டைப், என்ன வகை? எனக்கு உயிர்த்தொடர் தெரியாதுப்பா. நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி. ஈ கூட்டல் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். முசுடு துபுருப்பா, ஈ கூட்டல் ஆ, அப்ப வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம் தான். குற்றியலுகரத்தோட வகை எவ்வளவுப்பா? 6. 6. இப்ப 6 மேம் எனக்கு தொகுதிகள்னு. தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு மேம். ஆமா, அதுல எனக்கு அப்படிங்கறதும் வரும் மேம். எனக்குங்கிறது வன்தொடர். எனக்குங்கிறது வன்தொடர் நான் குற்றியலுகரம். ஓகே, எஸ் மேம். இதுவும் அது குற்றியலுகரம் நான் தானே? ஒரு புக்ல படிச்சேன் மேம். எனக்கு தெரியாதுன்னு ஆமா, எனக்கு சுவாரஸ்யமான. தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. இங்க எனக்குங்கிறதும் எப்படிதான் இருக்குப்பா? அது வன்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம். இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அவர் சொன்னது ரெண்டே வார்த்தையில பதில் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன 2 வார்த்தையுமே குற்றியலுகரத்துக்கு எக்ஸாம்பிள் தான். சரி, ஓகே. கீழடி தளம் என்ன வருஷத்துல நிறுவனாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன வருஷம்? 2017 நமக்கு தெரியும். என்ன மந்த் February month. அப்படின்னா February பிப்ரவரி month. மந்த். ஓகே. இங்க ஊமத்துறை சிவத்தையா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஜெயில இருந்து விடுவிட்டிருப்பாங்களா, சிறையில இருந்து. அதுவும் பிப்ரவரி மந்த்னு. அதுவும் February month தான் month. மேம். Yes, ma'am. இல்லையா? பிப்ரவரி 1801. 1801 பிப்ரவரி 2017. அப்பதான் தமிழ்நாட்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கீழடி தளம் வந்து மேம் பண்ணிருக்காங்க. நான் சொல்றது அவங்க மேம். ஊமத்துறை வந்து அது வெளியிட்டது ஓகே, மேம். அது ஓகே. 1801. இதுக்கும் பிப்ரவரி தான். இது பிப்ரவரி தான். பிப்ரவரி 2017. ஓகே. அடுத்து பாருங்க, ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுல எது சரின்னு கேக்குறாங்க. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்துல கிடையாது இல்லையா? தூத்துக்குடி. தூத்துக்குடி. ராபர்ட் ப்ரூஸ் புட் ஆதிச்சநல்லூர்ல தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினாரு. ப்ரூஸ் புட்டா? நோ, பல்லாவரத்துல மேம். இவர் வந்து பல்லாவரம். என்ன டேட்டு? சாரி, இயரு? 1863. 1863 மேம். 1863. சரி. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் அப்ப இது தப்பு தானப்பா? இது தப்புன்னு போட்டுக்கலாம். ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்கள்ல இரும்பால் ஆகிய வேலும் வெண்கலத்தாலான சேவல் கொடியும் காணப்படுதா? இது ஒரு டவுட்னு வச்சுக்கலாம் வீங்க. ஆதிச்சநல்லூர்ல பொன்னாலான வாய்மூடிகள் காணப்படுதா? பொன் கிடைச்சிருக்கா அப்படின்னு தெரியல. இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்கப்பா? எது கரெக்ட்னு கேக்குறாங்க. கட்டாயமா ஒண்ணும் கரெக்ட் கிடையாது, 2 கரெக்ட் இல்ல இல்லையா? 1 கரெக்ட் இல்ல, 2 கரெக்ட் இல்ல. ஆனா என்ன சரின்னு தானே கேக்குறாங்க. ஓகே. இங்க 1 2ன்னு இருக்கு. அப்ப கீழே என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் கரெக்ட். 1 2 3 4. அது எப்படிப்பா சரியான தப்பா தானே இவங்க கொடுத்திருக்காங்க? கீயோடைய தப்பு போல. கீயோடைய தப்பு. சரி, இதுக்கு நான் ஆன்சர் ரெஃபர் பண்ணி சொல்றேன். ஒரு நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 164. ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னா இது அப்படியே நீங்க ஸ்கேன் பண்ணி கூகுள்ல போடுங்க. கரெக்டா ஆன்சர் கொடுக்குது. மேக்ஸிமம் ஃபுல்லுமே கரெக்டா இருக்கு. நம்ம புக்ல இருக்கிறத வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இங்க பாருங்கப்பா, ஒரு
5 மினிட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க திரும்பி கரெக்டா 10 மினிட் விட்டுட்டு இதே லிங்க் உள்ள வாங்க. ஓகேவா? நான் மெயின்ஸ் ஃபீட்பேக் சொல்றதுக்கு Zoom வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த 2 சான்ஸ், இன்னொரு சான்ஸ் இருக்கு. வாங்க. இல்ல தூங்க போறீங்களா? மேக்ஸிமம் நீங்க என்ன சொல்றீங்க? மெஜாரிட்டி ஆஃப் யூ. வரலாம் மேம். வாங்க, வாங்க. வரேன் மேம். சரி. இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை. ரோமானிய தொழிற்சாலைன்னு வந்தாவே அது எங்கப்பா? பாண்டிச்சேரி அருகில இருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரின்னு வந்தாலும் அது என்ன இடம் தான் நமக்கு வரணும்? அரிக்கமேடு. அரிக்கமேடு, பாண்டிச்சேரி. அவ்வளவுதான். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டுல எந்த இடத்துல பரவி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. இது ஆப்ஷன் வச்சு பார்த்தாதான் தெரியும். பையம்பள்ளி. பையம்பள்ளி. புதிய ஸ்கூல் கற்கால புக்ல உள்ளது. பண்பாடு. ஆமா, ஸ்கூல் புக்ல இருக்கு. 9th தானப்பா? 9th 11th? எஸ் மேம். 9th புது புக். 9th புதுசு. ஓகே. பழைய புக்லயுமே இருக்கு. சரி. எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழக ரோமாபுரின்னு வந்தாவே என்னது? ரோமானியர்கள், ரோமாபுரி, கடல் அரிக்கமேடு. வணிகனாவே என்னதான் வருது? அரிக்கமேடு. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து நடுகல் புதுக்கோட்டை வழிபாடு. மாவட்டத்துல பொற்பனை கோட்டைங்கிற இடத்துல நடுகள் காணப்பட்டதுங்கிறாங்க. அரிக்கமேடுங்கிற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம். இது கன்ஃபார்மா கரெக்ட். இப்ப எது கரெக்ட்னு தான் கேக்குறாங்க. 2 இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணும். அப்ப எல்லாமே வருது. கருவூலம் புதையல் சட்டம் கரெக்ட் தான் இல்லையா? ஒரு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? ட்ரெஷரி மற்றும் ட்ரெஷரிஸ் கரெக்ட் தான். அண்ட் 78. 8. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவுல திருநெல்வேலி மண்டலங்கள்ல செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு 3 கன்ஃபார்மா கரெக்ட். 3 எங்க ஆப்ஷன்ல இருக்குப்பா? இங்கதான். 1 3 கரெக்ட்ங்கிற மாதிரி இருக்கணும். 2மே எனக்கு கரெக்ட் தான். அப்ப எனக்கு என்னென்ன வரணும்? 2 3 கரெக்ட் அப்படின்னு இருக்கணும். அப்படி இந்த ஆப்ஷன் இருக்கு, இதுவும் இருக்கு. அப்ப நடுகள் இருக்குதானப்பா புதுக்கோட்டையில? ஆனா இவங்க என்ன எஸ் ஆன்சர் மேம். கொடுத்திருக்காங்க? 1 2 3. நம்மளும் 1 2 3 தான். புதுக்கோட்டை பொற்பனை கோட்டையில் நடுகள் இருக்கு. இன்னொன்னு வந்து தேனியில என்ன இடம்ப்பா? புலிமான் கோம்பை மேம். தேனியில புலிமான் கோம்பை மேம். தாதம்பட்டி. புலிமான் கொம்பையில இருக்கு. புலிமான் கோம்பை. புலிமான் கொம்பையில இருக்கு. ஓகேவா? மேம் அது அவ்வளவுதான். பக்கத்துல தாதம்பட்டின்னு ஒண்ணு வரும் தானே மேம்? இந்த தேனி டாபிக்ல. தாதம்பட்டி, தேனி புலிமான் கொம்பை, புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை இந்த இடத்துல வந்து இருக்கு. ஓ, இதுல எல்லாம் நடுகல் வழிபாடு. நடுகள் பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க ஒண்ணு மட்டும் அதுல புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை மட்டும் எடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா? அவ்வளவுதான். புதிதாக அறிவிக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள் என்னென்னங்கிறது சும்மா ஒன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடமெல்லாம் புதுசா அறிவிச்சிருக்காங்களாமா வரலாற்று சின்னங்களா. நான் இதை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டத்துல இருக்க ஆனையூர் குடவரையும், கன்னியாகுமரி மாவட்டத்துல கல்குளம் வட்டம் ஆத்திவிளை கிராமம் அங்க. அதுக்கப்புறம் முற்கால பாண்டியர் கால குடைவரை கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்துல இருக்கு. எப்படி கேட்கலாம்னா, இந்த ஆனையூர் குடைவரை அப்படின்னு கேட்டுட்டு இந்த சைடு தென்காசின்னு போட்டிருக்கலாம். இப்ப நம்ம திருமலாபுரம் தென்காசின்னு போடுறோம். இப்ப வந்து புதுசா அறிவிக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள் இதெல்லாம். சோ ஆனையூர் குடைவரை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தென்காசியில இருக்கு. அந்த மாதிரி ஆத்திவிளை கிராமம் சிவகிரியில இருக்கக்கூடிய இது வந்து யாரோட காலத்தை சேர்ந்த குடைவரை கோயில் வந்து இப்ப புதுசா அறிவிக்கப்பட்ட வரலாற்று சின்னத்துல இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து கேட்கலாங்க. அதனால நீங்க இதை மட்டும் ஒன்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது அப்படியே ஹைலைட் பண்ணதே நான் உங்களுக்கு அனுப்புறேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல குரத்தி அறையில இருக்கக்கூடிய முற்கால பாண்டியர் கால குடைவரை கோயிலையுமே பாதுகாக்கப்பட்ட சின்னமா அறிவிச்சிருக்காங்களாமா. அவ்வளவுதான். அடுத்தது இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி படிங்க. பராமரிப்பு தொகைக்கு 3 கோடி ரூபாய் நிதி வந்து அப்ப இருந்து 2024-25 இருந்து கண்டினியூவா வந்து 3 கோடி ஒதுக்கி இருக்காங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வருஷம் தான் அவங்க இருந்திருப்பாங்க. அடுத்து இது மட்டும் சும்மா படிச்சுக்கோங்கப்பா. சர்ஜா மாடிங்கிறது எந்த இடத்துல இருக்கு? இது ஒரு டேபிளா இருக்கா? எப்பவுமே கொஸ்டின் எடுக்கும் போது அட்ராக்டிவா ஒரு டேபிள் இருக்கு. அப்ப இதை ஒன்னா மேட்சா போடுங்க அந்த மாதிரி கேட்டுறாங்க. ஓகேவா? பட் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். டேனிஷ் வந்து தரங்கம்பாடி டிராங்கியூபான் தான் சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான். ஹைலைட் பண்ணிருக்கிறது மட்டுமே படிச்சீங்கன்னா போதும். முற்கால பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் எங்கெங்க இருக்கு? தமிழ் சொசைட்டில பாண்டியர் ரிலேட்டடா கேட்கலான்னு இங்கிருந்தே எடுத்துருவாங்க. ஸோ இந்த 5 இடம் மட்டும் படிச்சுக்கோங்க. முற்கால பாண்டியர்களோட குடைவரை கோயில் இருக்கக்கூடிய இடங்கள் விருதுநகர்ல பாறைக்குளம் கிராமத்துல இருக்குதாமா. அதே மாதிரி மூவரை வென்றான் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடியது முற்காலம் பாண்டியர்களோட தான். விருதுநகர் மாவட்டத்துல செவல்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து முற்கால பாண்டியரோட குடைவரை கோயில் இருக்கு. அதே விருதுநகர் மாவட்டத்துல காளையார்குறிச்சி, செவல்பட்டி காளையார்குறிச்சி. ஓகேங்களா? அந்த காளையார்குறிச்சி இன்னொரு பேர் புதுப்பட்டி அப்படின்னு இருக்காமா.
திருநெல்வேலியில 14ஆம் பேரி அப்படிங்கிற இடம். ஆண்டிச்சி பாறை அந்த இடமெல்லாம். ஸோ இதெல்லாம் புதுசா தான் இருக்கு. இது சும்மா இந்த 5 மட்டும் என்னென்ன ஏரியா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுபோக மேக்ஸிமம் பாலிசி நோட்ல எடுத்தாங்கன்னா, முதல்ல ஒரு 10 பேஜ், 20 பேஜ் தான் அவங்க ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடுறாங்க கொஸ்டின். ஸோ அதுக்காக நான் அத நோட் பண்ணேன்ப்பா. அவ்வளோதான். இது எல்லாமே சும்மா ஒன்ஸ் அப்படியே படிச்சு ரீட் மட்டும் விட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவுமே நீங்க மக் பண்ண வேண்டிய இடம்னு நான் ஹைலைட் பண்ணது மட்டும்தான். அத படிக்காம போயிடாதீங்க. அடுத்தது இப்போ 2024ல எங்கெங்க என்னென்ன தளத்துல எத்தனாவது கட்டம் நடந்துட்டு இருக்கு? கீழடி கொந்தகையில வந்து பார்த்தோம்னா 10ஆம் கட்ட அகழாய்வு. 10ஆம் கட்ட அகழாய்வை எப்ப வந்து முதலமைச்சர் காணொளியில ஓபன் பண்ணாரு? அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ டிஎம்கே பீரியட் கிடையாது, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். 10ஆம் கட்ட அகழாய்வு 2024 இல்லைங்களா? கரெக்டா எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜூன் 18பா. ஜூன் 18. ஜூன் 18. ஓகேவா? இப்போ ஜூன் 18 தான் தமிழக நாள்னு சொல்ற, தமிழக தினம்னு சொல்ற. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? தவறு. ஜூலை. ஜூலை 18. அதே மாதிரி ஜூன் 18 1947 தான் இந்திய அரசு சட்டம், விடுதலை சட்டம் இயற்றுனாங்கன்னு சொல்ற. இதுவும் கரெக்டா தப்பா? ஜூன் 3. ஜூலை 17 கரெக்ட். நான் ஜூன்னு சொன்னேன். ஜூன் 18 1947ன்னு சொன்னேன். அப்ப அதுவும் தப்பு தானே? அதுவும் ஜூலை 18 தான். ஓகே தானப்பா? எஸ் மேம். அத மட்டும் திரும்ப சொல்லுங்க மேம். பாருங்கப்பா, ஜூலை 3 பாயிண்ட் இருங்க. 3 பாயிண்ட். ஒன்னு 2024 ஜூன் 18ல தான் கீழடியில 10வது பேஸ். ஓகேவா? கீழடியில 10வது பேஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை 18 நான் என்னன்னு சொன்னேன்? ஜூன் மாத்தி சொன்னேன். ஆக்சுவல் டேட்டா ஜூலை 18 தமிழ்நாடு தினம். இதே ஜூலை 18 1947 தான் இந்திய விடுதலை சட்டம், இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. ஜூன் 3 வாட் யூ செட்னா ஜூன் 3. ஜூன் 3 தான் மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து ஜூன் 3. 3 தான் அந்த இது மேம். ஜூன் 3 1947 தான் மவுண்ட் பேட்டனோட. மேம் அந்த இதுல வரும்ல மேம், பாளையக்காரர் இதுல ஏதோ வருமே. அந்த இரண்டாம் பாளையக்காரர் புரட்சியா? எஸ் மேம். முன்னாடியே தாக்குதல் நடத்தணும் இந்த ஜூன் 3ன்னு தான் பிளான் பண்ணிருப்பாங்க. ஓகே. பிளான் பண்ண டேட் வெங்கடேஷன் சார்ல. ஓகே. எனக்கு டேட்டா ரொம்ப நாள் ஆச்சுப்பா, மறந்துட்டேன். சரி, அதை நீங்க பாருங்க, பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. சரிங்க, பாருங்க. கீழடி கொந்தகை இங்க எல்லாம் சிவகங்கை மாவட்டம் 10ஆம் கட்டம். வெம்பக்கோட்டை எங்க இருக்கு? விருதுநகர்ல இருக்கு. 3வது வெம்பக்கோட்டை. விருதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விருது 3. கீழ்நமண்டி திருவண்ணாமலைக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. 2 சுழி நமக்கு தெரியல, தமிழ் படிக்கல, இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சுழி நாவா 3 சுழி நாவாவும் கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ 2. ஓகேவா? இல்லைன்னா இரண்டாம்ல தான் இந்த 3 சுழி நா வருது. அதனால கீழ்நமண்டி 2ஆம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை ரெண்டுமே கோட்டைன்னு முடியுது, அதனால 2. ஓகேவா? பொற்பனை கோட்டைன்னு முடியுது, புதுக்கோட்டையும் கோட்டைன்னு முடியுது, அதனால 2. கீழ்நமண்டி திருவண்ணாமலையில 3 சுழினா, அதனால இல்லைன்னா சாரி என்ன சொன்னா 2ஆம், அதனால திருவண்ணாமலை. அதுல இன்னு இருக்கு, இதுலயே 3 சுழி இன்னு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் எதுலையுமே எல்லாத்துலயே 2 தான் 2 சுழினா தான் வரும், 2ஆம தவிர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுது அப்ப நான் என்ன சொல்றேன்னு? நான் 1 ஹவர்ல இது ஃபுல்லு ஹைலைட் பண்ணதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 30-40 பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். அதான் ஃபாஸ்டா போடுறேன். மூவிங் ஃபாஸ்டா இருக்கா? நீங்க ஒன்ஸ் ஆனா நீங்க இதெல்லாம் ரீட் பண்ணணும். நான் ஹைலைட் பண்ணதெல்லாம் நீங்க ரீட் பண்ணணும். ஆனா நான் இப்ப ரொம்ப கிறுக்கி வச்சிருக்கேன். என்ன பார்த்தோம்பா? 1878ல என்ன இயர் பார்த்தோம்? இப்பதானே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தோம். எந்த மாதிரி வரும்னா சொல்லுங்க. புதையல் சட்டமா? புதையல் சட்டம். ஓகே. ரோமாபுரிக்கும் இது நம்ம இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஓகே. ஹீரோ ஸ்டோன் 3 இடத்துல படிச்சோம்ப்பா. என்னென்ன இடத்துல படிச்சோம்? ஹீரோ ஸ்டோன் 3 இடத்துல படிச்சோம். பொற்பனை இது தாதம்பட்டி, அப்புறம் புள்ளிமான் கோம்பை, புலிமான் கொம்பை இன் தேனி, புலிமான் கோம்பை, அப்புறம் கோட்டை. இதான் இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம். இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் இதான் 1878ல. 1961ல என்னப்பா மேம்? அதே இது இன்னொரு ஆக்டும் இருக்குதா? ஸ்கூல் புக்ல இருக்கும் தானே மேம் இந்த மாதிரி? மாதிரி. ஆமா இந்த மாதிரி 2 இருக்கும். கலைக்கருவூலம் அது என்ன வருஷம்ப்பா? அது வந்து 1978 சம்திங் வரும் மேம். எல்லாமே 18ல தான் வரும்னு நினைக்கிறேனே. சரி பாருங்க.
ஓகே. என்ன புக்பா? ஓகே. 9th நினைக்கிறேன். 9th எஸ் 9thலயும் மேம். ஒரு லெசன் இருக்கு, 7thலயும் ஒரு லெசன் இந்த மாதிரி இருக்கு. சரி, அரிக்கமேடு 9th தான் அகழ்வாய மேம். மேற்கொள்றவர் யாரு? அரிக்கமேடுனாவே மார்ட்டிமர் வீலர் வீலர். வருவாங்க. வீல் வீல் அரிக்கமேடு புதுச்சேரி இல்லையா? ஓகே. எங்க வளவளப்பான கருவிகள் வந்து பெருமளவு கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்களாமா? பாலிஸ்ட் ஸ்டோன் கல்ட் வளவளப்பான கருவிகள் பையம்பள்ளியில கிடைச்சிருக்கும். புதிய கற்காலம். ம் ஆமா, வளவளப்பான கருவிகள்னு இருந்தாவே அது புதியசுல. சோ பையம்பள்ளி. பல்லாவரத்துல இது நமக்கு தெரியும், இப்பதான் நம்ம பார்த்தோம். பழைய கற்கால கருவியை வந்து கண்டுபிடிச்சவரு ப்ரூஸ் புட். இதுதான் நம்ம ராபர்ட் வேற ப்ரூஸ். ஒரு இடத்துக்கு மாத்தி கொடுத்திருந்தாங்க. வருஷம் வருஷம் இப்பதானே பார்த்தப்ப 1863. 1863. இதேதான். என்ன சயின்டிபிக் சாயில் லேயர் மெத்தடு யூஸ் பண்ணிருக்காரு? மார்ட்டிமர் வீலர் சயின்டிபிக் சாயில் மெத்தடு யூஸ் பண்ணிருக்காரு. எங்க மார்ட்டிமர் வீலர்னா இப்பதானே படிச்சோம். எந்த அரிக்கமேடு. எக்ஸ்கவேஷன்ல யூஸ் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். எந்த அகழ்வாராய்ச்சி அரி பகுதியில மார்ட்டிமர் வீலர் அப்போ மார்ட்டிமர் வீலர் அரிக்கமேடு பகுதியில என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். அறிவியல் மற்றும் மண் அடுக்கு சயின்டிபிக் அண்ட் சாயில் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட்லாம் கூட இப்போ ரீசெண்ட்ல வந்துச்சுன்னா ரீசெண்டா ஒரு 4 இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். ரோமானிய குடியரசு காசுகள் எங்கேயும் கிடைச்சிருக்கான்? தமிழ்நாட்டுல எங்க கிடைச்சிருக்கானா? கரூர்ல கிடைச்சிருக்காமாப்பா. பாருங்க, இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு என்னமோ இது 9th புக்ல படிச்ச மாதிரி இல்ல. உங்களுக்கு படிச்ச மாதிரி புதுசா தான் ஞாபகம் இருக்கு இருக்கா? மேம். இது ஒரு புதுசா இருக்கு. மேம் சரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம்ல மேம். கோல்டு காயின் வந்து திருநெல்வேலி மண்டலத்துல பார்த்த மாதிரி. ஆமா, அது கரெக்ட்னு தான் கொடுத்திருக்காங்க. அது இந்த 1 அது 2 அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்குதா மேம்? இங்க இருக்குதுன்னு அவங்க கரூர்லயும். சொல்லலையே. இப்ப அவங்க இப்ப சூஸ் ரோமானிய பண்ண காயின்ஸ் தானே கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் அது ரோமானியம் காயின்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்கு. ரோமானிய குடியரசு காசுகள் கிடைச்சிருக்கு கரூர்ல அப்படின்னு. அது வந்து அது நாளையும் திருநெல்வேலியில ஆனதும் ஒண்ணு இருக்கு, பார்த்தோமே, அது என்ன சில்வர் மேம்? காயின்ஸும் இருக்கு. இதை தர ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. 20 மினிட்ஸ் இருக்கு. சரி, நான் பாலிசி நோட் முடிச்சிடறேன். ஓகே. அடுத்தது வந்து இதுதானே இப்ப பார்த்துட்டு இருந்தோம். திருவண்ணாமலை கீழமண்டி எத்தனாவது? செகண்ட் பேஸ். செகண்ட். கொப்பனைக்கோட்டை புதுக்கோட்டை செகண்ட் பேஸ். திருமலாபுரம் தென்காசி திருமலாபுரம் ஃபர்ஸ்ட் இப்பதான் 2024ல தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் பேஸ். சென்னனூர் கிருஷ்ணகிரி வந்து ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட். கிருஷ்ணகிரி வந்து ஃபர்ஸ்ட் தான். கொங்கல் நகரம் திருப்பூரும் ஃபர்ஸ்ட். மருங்கூர் கடலூர்ல ஃபர்ஸ்ட். சோ மருங்கூர் கடலூர் ஃபர்ஸ்ட், கொங்கல் நகரம் ஃபர்ஸ்ட், சென்னானூர் கிருஷ்ணகிரிக்கு ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்ன பார்த்தோம்ப்பா? திருமலாபுரம் தென்காசி இங்கேயும் ஃபர்ஸ்ட். செகண்ட் எதுக்கு பார்த்தோம்? செகண்ட் வெம்ப இரண்டாம் அப்படின்னாவே கீழமண்டி. கீழமண்டி. அதுல 3 சுழினா இருக்கு, இரண்டாம்லயும் 3 சுழினா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு பொற்பனைக்கோட்டை, இதுவும் கோட்டை இருக்கு, இதுவும் கோட்டை இருக்கு அப்படின்னு பார்த்தோம். விருது 3 லெட்டர், சோ 3வது. கீழடியில 10ஆம் கட்டது வந்து 2024ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் கீழடி. இது சிவகங்கை. என்ன வட்டம் நான் கேட்டேன் இல்லைங்களா? திருப்புவனம் வட்டம்ல வந்து இருக்கு. சோ எந்தெந்த வருஷம் முதல் 3 கட்ட அகழாய்வு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு அதோட ஏஎஸ்ஐ வந்து நடத்திருப்பாங்க. தொல்லியல் துறை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. எப்ப முதல்ல கீழடியில் அகழாய்வு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி கேட்டா நம்ம 2027 சாரிப்பா 2014 எழுதணும். எப்ப தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2017 அப்படின்னு நீங்க எழுதணும். சோ இதுல எது கேக்குறாங்க அப்படிங்கறது பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 3 பேஸ் மட்டும் சென்ட்ரல்ல நடத்திருப்பாங்க. 2017 இவங்க நடத்திருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க 2018 பிப்ரவரின்னு சொன்னது 2017 அதானே மேம்? ஆமா, பிப்ரவரி கீழடி தளம் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2017 அந்த டேட்டா தான் இருக்கு. அது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். பிப்ரவரி அதுதானே சொன்னீங்க மேம்? ஆமா, அப்போ பிப்ரவரி பிப்ரவரி தான். தானே? எஸ் எஸ். ஓகே, கிளியர் மேம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த வருஷம்லாம் 18 20 21 23 24 எல்லாம் தொடர்ந்து 4வதுல இருந்து தமிழ்நாடுல தான் நடத்திட்டு இருக்காங்க. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? டைம் டெஸ்ட் எடுத்ததுல கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறத கால கணக்கீடு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப தமிழ் சமூகம் 6ஆம் நூற்றாண்டு அளவிலே எழுத்தறிவு பெற்றதுங்கிறத நிரூபி. இந்த மாதிரி மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம இதை அழகா எடுத்து நம்ம கீழடியோடது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா அங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சுல. அப்ப இந்த காலத்தை சேர்ந்தது 6ஆம் கால நூற்றாண்டு அப்படின்னா அப்ப எழுத்தறிவு பெற்றவங்க அந்த வருஷத்துல இருந்தே இருந்திருக்காங்க. அந்த மட்பாண்டங்கள்ல கூட என்ன 2 பேர் தனிப்பட்ட பேர் இருக்குன்னு படிப்போம்ப்பா. மட்பாண்டங்கள்ல குவிராடன் ஆடா அப்படிங்கிற மாதிரி 2 இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த நம்ம தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை நடத்திய அகழ்வாராய்ச்சியில மட்டும் டோட்டலா எவ்வளோ தமிழ் பிராமி பானை ஓடுகள் கிடைச்சிருக்கும் மீட்கப்பட்டிருப்போம். அதுவுமே நமக்கு வேல்யூ சொல்லுவாங்களப்பா. 90% மேம். அது ஓகே.
இந்த அளவு இந்த 56 தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் மீட்கப்பட்டிருக்கு கீழடியில மட்டும். அது தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை நடத்திய அகழ்வாராய்ச்சியில. சோ 4வதுல இருந்து நம்ம பண்றோம்ல, அதுல எஸ் வந்து இது மேம். பண்ணிருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து இந்த கீழடியில பொறிக்கப்பட்ட எழுத்துகள் பானை செய்யறது, அது ஈரமான நிலையில இருக்கும்போது பொறிச்சிருக்காங்களா எழுத்துக்களை, இல்ல ட்ரை அது காஞ்சதுக்கு அப்புறம் பொறிச்சிருக்காங்களாப்பா? இது ஒரு கொஸ்டின் இப்ப காஞ்சது 2A மெயின்ஸ்ல கேட்டாங்க. ட்ரை ஈரமான ஆனதுக்கு நிலையில அப்புறம். ஈரமான நிலையில தான் எழுத்துக்களை வந்து பொறிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி டெக்னிக்கல் குயவர்களால மட்டும்தான் பண்ண முடியும். சோ அப்ப அங்க குயவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ரொம்ப நுட்பமான வேலை செய்யக்கூடிய குயவர்கள் இருந்திருக்காங்க கிமு 6ஆம் நூற்றாண்டுல அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 10ஆம் கட்டத்துல இதெல்லாம் இருக்குப்பா, நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. இதுல வந்து மீன் உருவம் பொறிக்கப்பட்ட 2 பானை ஓடுகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிவப்பு பூச்சு பூசப்பட்டிருக்கும் அதுல. ஓகேங்களா? இதெல்லாமே இதுல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வடிகால் குழாய் வந்து 174 சென்டிமீட்டர் இருக்கும்பா. அதுவும் இங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க. மீன் உருவம் பொறிக்கப்பட்ட 2 பானை ஓடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. சிவப்பு பூச்சு பூசப்பட்ட பானை ஓடுகள்ல தான் இந்த மீன் உருவங்கள் வந்து நேர்த்தியா வரையப்பட்டிருக்கு. அப்புறம் இதெல்லாமே காமன். இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட்ஸ். இதெல்லாமே ஓகே. இங்க பாருங்க. சுடுமண்ணால் ஆன வடிகால் குழாய். வடிகால் குழாய் வந்து பாத்தீங்கன்னா 110 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 110 சென்டிமீட்டர். இதெல்லாமே ரீசென்ட்டா இப்ப 10வது பேஸ்ல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சுடுமண் குழாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. 36 சென்டிமீட்டர் இன்டூ 18 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் பிரெத் ரேஷியோல. அதுக்கப்புறம் 174 சென்டிமீட்டர்ல 174 சென்டிமீட்டர் நீளத்துல வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது மட்டும் கீழடியில இருந்து கொஸ்டின் கேட்டா இதுல இருந்து எடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காணொளி காட்சி மூலமா இங்க திறந்து வச்சார். நம்ம இப்போ இந்த டேட் பார்த்தோமாப்பா, 10ஆம் கட்டாக லைவ்ல 2024 ஜூன் மாசம் 18ல. அடுத்தது பாருங்க கொந்தகை. கொந்தகையில 5ஆம் கட்டத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 இடம் 5, 6 2மே வந்து ரிவர்ஸா போடுறாங்கப்பா. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர்லயே பாப்பீங்க 6ன்னு போட்டிருந்தாங்க. பட் நமக்கு ஆத்தென்டிக்கான சோர்ஸ் இது 5னே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா 6 ஈமத்தாளிகள் வந்து இதுவரையில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. 10க்கும் மேற்பட்ட பிளாக் அண்ட் ரெட் கருப்பு சிவப்பு நிற பூசப்பட்ட கலங்கள் இருக்கு. சோ கொந்தகையில இந்த பாயிண்ட் மட்டும்தான், இந்த 4 லைன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ கீழடி வந்து அவ்வளவுதான், ஓரளவுக்கு ஓவர். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது டக்குன்னு மேட்ச் பண்ணி சொல்லுங்க பாப்போம். எனக்கு யாரு சீக்கிரமான டைம்ல இந்த நம்பர் சொல்றீங்கன்னு பாக்குறேன். தமிழ்லே காட்டுச்சு. நீங்களா மேட்ச் பண்ணி எனக்கு அந்த நம்பர் எது அது மட்டும் சொல்லணும். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணக்கூடாது. நீங்க ஏதோ ஒண்ணு மட்டும் மேட்ச் பண்ணி இதுதான் ஆன்சர்னு சொல்லிடணும். சி. அது எப்படி சி? கீழடி ஒண்ணு மேட்ச் பண்ணாவே ஒண்ணுதான். ஓகே 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 கீழடி 4, ஓகேப்பா. கொற்கை வந்து தூத்துக்குடி. எஸ். கீழடி வந்து சிவகங்கை. கொற்கை எங்க இருக்கு? தூத்துக்குடி. கங்கை கொண்ட சோழபுரம்பா அரியலூர். அரியலூர். குறும்பன்மேடு தஞ்சாவூர். குறும்பன்மேடு தஞ்சாவூர். ஓகே. இது இவங்களே சொல்லிட்டாங்களே. சரி, தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்காமா அந்த அகழாய்வு தளம். தாளிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவுல பரவி இருந்துச்சாம். அது என்னது? தாமிரபரணினாவே நம்ம ஆதிச்சநல்லூர் வந்துரும். ஆதிச்சநல்லூர். சோ நம்ம இதை பார்த்தாவே நம்ம ஆதிச்சநல்லூர் போட்டுருவோம். கீழவளவு கிடையாது, அரிக்கமேடுக்கு தாமிரபரணி இல்ல. சோ அப்ப கட்டாயமா ஆதிச்சநல்லூர் தான் இருக்கும். அடுத்து பாருங்க. இந்தியர்களும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்ததுங்கன்னு உறுதி சொல்லிய அரிக்கமூட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் யாரோட காலம்? அவர் பேர் என்ன? அந்த அரசர் பேர் படிச்சுட்டே இருப்போமே. அகஸ்டஸ் தானப்பா? அகஸ்டஸ். அகஸ்டஸ் காலத்துல இருந்தே வந்திருக்கு. இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின். ஓகே. இது பாருங்க. 6ஆம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர். இப்பதான் நம்ம படிச்சோம். தமிழ் பிராமி எழுத்து இருந்துச்சு, குபிராடன் ஆடாங்கிற இந்த பொறிப்பெல்லாம் பொறிச்சிருந்தாங்க. சோ இது 6ஆம் வந்து நூற்றாண்டு 56 தானே பார்த்தோம் மேம். அது நூற்றாண்டு பார்க்கலாம். 56. ஆமா, அந்த எண்ணிக்கை அதான் 56. எஸ் மேம். 6ஆம் நூற்றாண்டு 56 அப்படி. இது பாருங்க. 6ஆம் நூற்றாண்டுல எழுத்தறிவு பெற்றிருந்ததுங்க அப்படிங்கறத நம்ம எங்க பாக்குறோம்ப்பா? கீழடியில தான் எக்ஸிபிட் பண்றாங்க. ஓகே. எது வந்து பல்லவர்களோட கிராமம்? இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பல்லவர்களோடது. சோழர்களோடது நம்ம எதுங்க பார்த்தோம்ப்பா? எந்த கல்வெட்டுல பார்த்தோம்? பல்லவர்களோடது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு திருச்சி கல்வெட்டு தான்.
நம்ம சோழர்களுக்கு எங்க பார்த்தோம்ப்பா? உத்தரமேரூர், காஞ்சிபுரம் பார்த்தோமா? எஸ் மேம். பல்லவர்களோடது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. பல்லவர்கள் திருச்சி. ஓகே. நாவல்பட்டு செஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. திருச்சி. நாவல்பட்டு செஸ். இலந்தைக்குளம் செஸ்ப்பா? ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் மதுரை. மதுரை. சரி. அப்புறம் வந்து ஜாகிரமாபாளையம்ப்பா? இது சேலம். ஜாகிரமாபாளையம் சேலம். செஸ்க பாலிசி என்ன வருஷம்ப்பா? செஸ் பாலிசி 2006 ஒன்னாம் தெரியலையே. 2000 2000 ஏப்ரல். நம்ம 11th எக்கனாமிக்ஸ் இருக்கும்லப்பா? 2000 ஏப்ரல். ஃபர்ஸ்ட் இபிஇசட்டா இருந்துச்சு. எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செஸ்ஸா மாறுச்சுன்னு நம்ம படிப்போம் இல்லையா? 2000 செஸ். எம்இபிஇசட்ல படிப்போமேப்பா. எம்இபிஇசட் மெட்ராஸ் 1984 ப்ராசஸ் அது 1984 மேம். 1984ல இருக்கு. இது வந்து சென்ட்ரல் மெட்ராஸ் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்களா? ப்ராசஸிங் ஸ்டேட்டா? ப்ராசஸிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேம். மத்திய சென்ட்ரல் அரசு. கவர்மெண்ட் தான் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் தான் எங்க இருக்குப்பா? தாம்பரம் கண் ஜிஎஸ்டி ரோட்ல இருக்குன்னு படிச்சோமா? ஓகே, 10th ஓகே. 10th எக்கனாமிக்ஸ்ல கூட இந்த லெசன் இருக்கும். பாருங்க. ஓகேவா? சரி. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இதுல ஏதாவது கன்ஃபியூஷனா? இப்ப நான் சொன்ன டேட்டால. சரி. இங்க பாருங்க. தமிழர்கள் ரோமானியர்களோட வடிவ தொடர்பு கொண்டிருந்தனர். கரெக்ட். அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருக்கோம். ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்ல நடந்த அகழாய்வுல கிடைச்சிருக்கு. அது ரோமனோடது தான் தங்க நாணயமும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மத்த நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க இல்லையா? சோ அதனால ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அதனால ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அதனாலதான் நான் தமிழர்கள் வந்து ரோமனியர்களோட வாணிக தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகே தானே? சரி. வெம்பக்கோட்டை நம்ம பார்த்தாச்சு. வெம்பக்கோட்டை எங்க இருக்குப்பா? விருதுநகர். விருதுநகர். எத்தனாவது கட்டம்? விருது 3வதா? சோ 3வது கட்டம். 2ஆம் கட்டம் எங்கெங்க போகுது? டக்குன்னு சொல்லுங்க. கீழ்நமண்டி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, பொற்பனை கோட்டை இல்லையா? ரெண்டுமே கோட்டை வருது. கோட்டை. ஓகே. இங்க பாருங்க. வைப்பாறு ஆற்றோட வடகரை. இது கூட இப்ப கேக்குறாங்கப்பா. வடகரையா இடகரையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வைப்பாறு வடகரையில வெம்பக்கோட்டை கிராமம் அமைஞ்சிருக்கு. எல்லாம் 2 வரிசையிலே வருது காட்டுகளா? மேம். ஆமா. விருதுநகர் வா, வெம்பக்கோட்டை வா, வைப்பாறு, வடகரை வடகரை. வா. வைப்பாறு வா. கரெக்ட். சரி. இங்க வந்து 7800க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேக்சிமம் அது எல்லாமே என்னவா இருக்கு? சங்கு வளையல்கள் இருக்காமா? மோதிரங்கள் இருக்கு. இது மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. சங்கு பொருட்கள் தான். மேக்சிமம் சங்குன்னு சொல்றாங்க. சங்கு வளையல் தயாரிக்கிற தொழிற்சாலை சங்க காலத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இது வந்து எங்கதான்? வெம்பக்கோட்டையில தான். வெம்பக்கோட்டை 3வது கட்டத்துல தான் சொல்லியிருக்காங்க. இது பாருங்க. சூது பவளம், செவ்வந்தி கல் மாதிரி அரிய வகை கல்மணிகள் கிடைச்சிருக்கு. வெம்பக்கோட்டையில கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது கரெக்ட். தங்கத்தாலான தந்தத்தினாலான யானை தந்தத்தாலான மணிகள் கிடைச்சிருக்கு. சோ என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறது மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அடுத்தது நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள். ஏன்னா தமிழ் சொசைட்டி எழுதும் போது நாயக்கர்ஸ் பத்தி நீங்க மெயின்ஸ்ல எழுதுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இது போட்டு எழுதலாம். வெம்பக்கோட்டையில தஞ்சாவூர் செஞ்சி நாயக்கர் காலத்தை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட செப்பு காசுகள் கிடைச்சிருக்கு. தங்க காசும் கிடைச்சிருக்கு. 10க்கும் மேற்பட்ட செப்பு காசும் ஒரு தங்க காசு யாரோடது? தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி நாயக்கர் 2 பேரோடது கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேணாடு சேரர்கள், மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி இவங்க எல்லாருமே இவங்களோடது கிடைச்சிருக்கு. எங்கன்னா வெம்பக்கோட்டையில இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அடுத்து கீழமண்டி 2ஆம் கட்ட அகழ்வாய்வு. இங்க என்ன வந்துச்சு? திருவண்ணாமலை வந்து எந்த வட்டத்துல இருக்காமாப்பா? கீழமண்டி திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும். வந்தவாசியில இருக்காமா. வந்தவாசி. திருவண்ணாமலைக்கு நம்ம வரோம் ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தவாசி வட்டத்துல. திருபுவனம் எதுக்கு படிச்சோம்ப்பா? மாவட்டம் மட்டும் இல்லாம வட்டம் கூட ஞாபகம் வச்சுக்கணும். வட்டம் ஞாபகம் கீழடி வச்சுக்கணும். இருக்கிற வட்டம் வந்து திருப்புவனம், சிவகங்கை. ஆமா கரெக்ட். டிஸ்ட்ரிக்ட். ஓகே. அதுவும் கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் பாருங்க. இது ரீசெண்டா நான் படிச்சேன். ஆனா நான் கொஸ்டின் பேப்பர் கம்பைல் பண்ணும்போது 2025ஓட மிட்டோட நிறுத்திருப்பேன். இது பாருங்க. இந்த கீழடியில கிடைச்ச கூரை ஓடுகள், செங்கற்கள்லாம் 80%க்கும் அதிகமான சிலிக்காவை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் படிச்சேன். ஜெனரல் நாலேஜ் இருந்தாவே இதை நம்ம போட்டுடலாம். எஸ் தான். ஓகேவா? இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. இது ரீசெண்டா நடந்த எக்ஸாம் தான். இன்னும் அதுக்கு டென்டேட்டிவ் கீ தான் விட்டுருக்காங்க. ஃபைனல் கீன்னு விடல. சரி பார்க்கலாம். சரிங்க பாருங்க. இங்க வந்து 55 ஏக்கர் பரப்பளமாமாப்பா. 55 ஏக்கர் பரப்பளவுல
50க்கும் மேற்பட்ட இரும்பு கால கல்வெட்டங்கள் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இரும்பு கால கல்வெட்டங்கள் கீழமண்டியில இருந்திருக்குன்னா ஆமா எஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவ்வளவுதான். கல்வெட்டங்கள் 5 கல்வெட்டம். இந்த நியூஸ் வந்தப்ப அழகா அதோட பிக்சர் போட்டிருந்தாங்க. 5 கல்வெட்டங்கள் கிடைச்சிருக்கு. எங்க? கீழமண்டி. கல்வெட்டம்னா என்ன மேம்? அது வட்டமா இருக்குப்பா. கல்லுதான். கல்லாலான ஒரு வட்ட வட்டமா இருக்கும். அத வச்சு ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க? ஏதாவது விளையாடுற மாதிரி பண்ணிருக்காங்களா? இல்ல அதோட எட்ஜ் மட்டும் கூர்மையா இருக்கும். சோ அது என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு இன்னும் தெரியல அப்படின்னு நியூஸ் கட்டிங்ல இருந்துச்சு. சரி அவ்வளவுதான். இது ஓகே மட்டும் மேம். படிச்சுக்கோங்க. இரும்பு உருக்கு பகுதியிலிருந்து இரும்பு கழிவுகள் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இரும்பு உருக்கு இது வந்து கீழமடியிலயுமே இருந்திருக்கு. திருவண்ணாமலையில இரும்பு உருக்கு பகுதி இருந்திருக்கு. ஏன்னா இரும்பு கழிவுகள கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அங்க இரும்பு உருக்கு பகுதி இருக்கணும். ஏன்னா இரும்பு உருக்கும் போதுதான் அந்த கழிவு வெளி வந்திருக்கும். அப்படிங்கிற மாரி கெஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம் பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை, நம்ம நடுக்கல் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அவ்வளவுதான். இது என்னென்ன வட்டம்னு பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டை என்ன வட்டமாமாப்பா? புதுக்கோட்டை, ஆலங்குடி, ஆலங்குடி. கீழமண்டி என்ன வட்டம் பார்த்தோம்ப்பா? இதான பார்த்தோம். வந்தவாசி, வந்தவாசி, திருவண்ணாமலை. திருவண்ணாமலை, கீழமண்டி, வந்தவாசி. கீழவா திருப்புவனம், கீழடி. ஆலங்குடிக்கு அப்படின்னா வந்து ஆலங்குடி. பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை, ஆலங்குடி. ஆலங்குடி. ஓகேவா? ஒரு ஆள் பண்ண சாதனைக்காக தானப்பா நடுகள் வைக்கிறாங்க. எஸ் மேம். அப்ப புதுக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை ஒரு ஆளோட சாதனை. ஆலங்குடி. ஆளு. ஒரு ஆளுங்கிறது இந்த இல் வராது. ஸ்கூலுக்கு போடுற லகரம் தான் வரும். நகர லகரம் தான் வரும். இருந்தாலும் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரி. இதுல பாருங்க. எவ்வளோ குழிகள் அமைச்சாங்கலாம் கேட்க போறதில்ல. இந்த டார்பிடோ ஜாடி வந்து இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் படிப்போம். அதனால டார்பிடோ ஜாடிங்கிறத மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து திருமலாபுரம் எங்க இருக்கு நம்ம பார்த்தோம். தென்காசி மாவட்டம் 1ஆம் கட்டம். அதே மாரி திருப்பூர்ல ஒரு இடம் பார்த்தோம். கொங்கல் நகரம். அங்கேயே ஃபர்ஸ்ட் கட்டம் தான். கடலூர்ல பார்த்தோம்லப்பா. அங்கேயும் ஃபர்ஸ்ட் மருங்கூர். கட்டம் தான். மருங்கூர், கடலூர் ஃபர்ஸ்ட் கட்டம் தான். சரி. சிவகிரி வட்டம்ல இருக்கு. ஓகேவா? தென்காசி சிவகிரி வட்டம்ல இருக்கு. திருமலாபுரம் கிராமம். இது கிராமம் எங்க இருக்கு? சிவகிரி வட்டத்துல இருக்கு. அவ்வளவுதான். சிவகிரி பாளையக்காரர் சிவகிரி. மாதிரி. 25 சிவகிரி பாளையக்காரர். 25 ஏக்கர். ஓகே. சிவகிரி பாளையக்காரர் வந்து மேற்கு பாளையக்காரர்களோட சேருவாங்களா மாட்டாங்களா? மறவர் பாளையக்காரரோட சேருவாங்களா மாட்டாங்களா? சேர மாட்டாங்க மேம். ஆனா சிவகிரி மாப்பிள்ளையும் சிவகிரி மகனும் கூட்டமைப்புல சேர்ந்திருப்பாங்க. இந்த தென்னிந்திய புரட்சியோட கூட்டமைப்புல சேர்ந்திருப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது கரெக்ட்டா? எஸ் மேம். இதுவும் கரெக்ட். கரெக்ட் மேடம். கரெக்ட். அதே சரி. மாதிரி சிவகிரிக்கு எதிரா தான் இவரு கட்டபொம்மன் படையெடுத்து செல்லும்போது ஆமா. தான் ஏன் ஏன் வந்து சிவகிரிய பண்றாங்க? இன்னும் நெறைய பேர் தான் ஜாயின் பண்ணல. நெறைய பேர் வந்து கூட்டத்துல ஜாயின் பண்ணல. இவங்க கூட்டமைப்புல. இருந்தாலும் எக்ஸாக்ட்டா சிவகிரி மேல மட்டும் ஏன் அவர் வந்து கட்டபொம்மன் போர் தொடுத்தாரு? இது ஒரு கூற்று காரணம் கொஸ்டின்ல கூட புக் பேக்ல இருந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ. சொல்லுங்க. சிவகிரிங்கிற ஏன்னா சிவகிரி பிளேஸுக்கு கோட்டை தான் வந்து சொல்லுங்க. சிவகிரியில இருந்த அந்த கோட்டை தான் வந்து போருக்கு வந்து கொஞ்சம் ஏதுவா இருக்கும். சிவகிரி மேல இருக்கும். கிட்டத்தட்ட ஓகேப்பா. இப்ப சிவகிரி சைடுல மத்த இடம்லாம் பாத்தீங்கன்னா பிளெயின்ஸா இருக்கு. இப்ப இவங்க கொரில்லா வார்ஃபேர் பண்றதுக்கு ஏதுவா இருக்காது. இதே சிவகிரி பார்த்தா நிறைய மலைகள்லாம் இருக்கும். சோ பதுங்கி தாக்கலாம். இந்த மாதிரி கொரில்லா வார்ஃபேருக்கு சிவகிரி இடம் தான் சூட்டபிளா இருக்கும். அதனாலதான் நீங்க இங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கட்டபொம்மனை அனுப்பியுமே அவங்க ஆள் அனுப்பியுமே அவங்க ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் கட்டபொம்மன் என்ன பண்ணுவாங்க, சிவகிரி மேல போர் தொடுப்பாங்க. பட் சிவகிரி வந்து ஆல்ரெடி ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டிட்டு வந்துருவாங்க. ஆங்கிலேயருக்கு அடிபணிஞ்சு இருக்கிற சிவகிரி மேல கட்டபொம்மன் போர் தொடுத்தனால இது நமக்கு எகெயின்ஸ்ட் ஆனது டைரக்டான்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் கட்டபொம்மன் மேல போர் தொடுப்பாங்க. ஓகே தானே? இந்த ரிலேஷன் இப்படிதானே படிப்போம். எஸ் மேம். கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? ஓகே தானே? புரியுது சரி. மேம். சிவகிரி நீங்க மேல இருக்கும், இது கீழ இருக்கும். கீழ அதனால இருக்கும். ஃப்ரெண்ட் ஆயிட்டா பிரச்சனை இல்ல அப்படின்னு. அப்படின்னு. சோ அப்ப சிவகிரி என்னோட ஃப்ரெண்ட நீ போய் தாக்குறேன்னா நான் உன் மேல தாக்குவேன்ல. அந்த மாதிரிதான் ஆங்கிலேயர் வந்து மறுபடியும் ஒரு டைம் வீரபாண்டி கட்டபொம்மனோட பாளையங்கோட்டை இத வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சரி. இதெல்லாம் நம்ம அது படிக்கும்போது இன்னும் படிச்சிருப்பீங்க. சரிங்க பாருங்க. 25 ஏக்கர் இருந்திருக்காமா. எங்கன்னா இந்த திருமலாபுரம் தென்காசி ஃபர்ஸ்ட் கட்டம்ங்கறனால இந்த ஏக்கர்ல ஒன்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது குழிகள் அளிக்கப்பட்டதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் சும்மா ஹைலைட் பண்ணிருக்கேன். கூழாங்கற்களை கொண்டு நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களாமாப்பா. ஈமச் சின்னமானது 35 கற்பலைகளால் செவ்வகவடியில் அமைச்சிருக்கு. அதோட உட்பகுதியில 1.5 மீட்டர் ஆழம் வரையில் கூழாங்கற்களை வச்சு நிரப்பியிருக்காங்களாமா. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இங்க மட்டும்தான் நம்ம படிப்போம். அதனாலதான் நான் நோட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? இங்க மட்டுமே இதுவரையில 38 முதுமக்கள் தாழிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? 38 இது முதுமக்கள் தாழிகள் எங்க மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க? திருமலாபுரம், தென்காசி தென்காசி. எந்த வட்டத்துல இருக்குப்பா திருமலாபுரம்? சிவகிரி இப்பதான் பார்த்தோம் சிவகிரி. இங்க பாருங்க, யூ வடிவ புடைப்பு இதெல்லாம் இருக்கு. கூம்பு வடிவ புடைப்புகள் இதெல்லாமே வந்து இங்க இருக்காமா. அதாவது அந்த முதுமக்கள் தாழியில எப்படி இருந்துச்சு, அந்த முதுமக்கள் தாழி எப்படி இருந்ததுன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, மொத்தம் 38 கண்டுபிடிச்சிருக்காங்களா? இதுல 3ஓ 2ல மட்டும் ஒரு நிமிஷம் 3ல மட்டும் புடைப்பு சின்னங்கள் வந்து இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3D பிக்சர் மாதிரி இருந்திருக்கு. 3D சிம்பிள் மாதிரி இருந்திருக்காமா. அதுல வெளிப்புறத்துல 2 சின்ன கூம்பு வடிவ புடைப்புகள் இருக்காமா. கீழே ஒரு வட்டத்துக்குள்ள 2 கோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்கப்பா. 38ங்கிற நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் படிச்சுட்டு அடுத்தது மூவ் ஆன் ஆயிருங்க. சென்னனூர் கிருஷ்ணகிரியிலையுமே ஃபர்ஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் கட்டத்துல இதை நம்ம விட்டுட்டோம். 4 இடத்துல ஃபர்ஸ்ட் கட்டம். ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணிருங்க. என்னென்ன? ஒண்ணு வந்து திருமலாபுரம், சென்னனூர், அப்புறம் சென்னனூர், கிருஷ்ணகிரி, மணலூர், கடலூர், மணலூர், அப்புறம் பொற்பனை அது பொப்பனைக்கோட்டை, செகண்ட் புதுக்கோட்டை 2, கீழமண்டி 2. இப்ப நம்ம பார்த்தோமேப்பா திருமலாபுரம், அதான் சிவகாசி, மேம் திருமலாபுரம், சென்னனூர், அப்புறம் கடலூர்ல உள்ள மணலூர், கொங்கல் நகரம், திருப்பூர். ஓகே, கொங்கல் நகரம். அத ஃபர்ஸ்டா இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? ஃபர்ஸ்ட். ஓகே, இல்ல சொல்லல மேம், இப்பதான் சொல்றேன். சரி, ஓகே. சென்னனூர் கிருஷ்ணகிரி வந்து பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை வட்டமாமப்பா. எனக்கு இந்த வட்டம் மட்டும் தனியா யாராவது நோட்ஸ் எழுதி குரூப்ல போடுறீங்க. நீங்க போட்டீங்கன்னா ஓகே மேம். மத்தவங்க நோட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரி வட்டத்துல சென்னனூர்ங்கிற கிராமம் வந்து இருக்கு. ஓகே, நமக்கு டைம் அதிகமா இல்லப்பா. இங்க பாருங்க, எலெக்ஷன் இருந்தா எலெக்ஷனே முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துருச்சு. ஸோ அவ்வளவுதான், மே மாசம் டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடும். அதனால பாலிசி நோட்டெல்லாம் அந்தந்த டாபிக் ஏத்த மாதிரி. இப்ப ஆர்கியாலஜில கட்டாயமா ஆர்கியாலஜி படிக்கணும்ல, அந்த மாதிரி ஜியாகிரபி வரும்போது நம்ம அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் அந்த பாலிசி நோட்ல எடுத்து டக்கு டக்குன்னு ஒரு 2 நாள் ஒரு 2 மணி நேரம் வச்சு நம்ம ஓட்டிட்டுலாம். உங்க ஒர்க் என்னன்னா, சூட்டோட சூடா இந்த டெஸ்ட்டுக்கு படிக்கும் போதே கையோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில ரிவிஷன் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு பாலிசி நோட் இத்தனை பேஜ் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. என்னதான் ஜஸ்ட் நீங்க வெளியே கிடைச்சு வாங்கினாலும் எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு தேவை ஹோல் ஃப்ரூட். அவங்க குடுக்குற ஜூஸ் நமக்கு தேவையில்ல. ஹோல் ஃப்ரூட்ல இருந்து தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்குறாங்க. ஸோ அதனால அத சும்மா ஒரு ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ல இருந்து படிக்கணும். அதே மாதிரி பட்ஜெட்டும் அப்படிதான். பட்ஜெட்டும் டாக்குமெண்ட்ல இருந்து படிங்க. ஏதோ ஒரு வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நமக்கு நிறைய பாயிண்ட் மிஸ் ஆயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? சரி, வாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. இப்ப கூட ரீசெண்டா HDIயோட பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் இந்தியாவை விட தமிழ்நாடு அதிகமா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. HDI பாயிண்டா இல்ல வேற இண்டெக்ஸான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. எவ்வளோ இப்ப நம்ம 74 அவங்க 68ன்னு வச்சுக்கோங்கப்பா. இந்த 68க்கும் 74க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவு ரொம்ப டீப்பா போயிட்டாங்க இப்ப. சரி, பாருங்க, சென்னனூர் வந்து கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை வட்டத்துல வந்து இருக்கு. அவ்வளவுதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். இதுல ரொம்ப அதிகமா எல்லாமே ஏற்கனவே கிடைச்ச மாதிரி தான் கிடைச்சிருக்குப்பா. இங்க பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றோட கிளையாறான பாம்பாறு. இதுல இந்த மேட்டினை வந்து ஒட்டி பாய்வதால் புதிய கற்காலத்துல வேளாண்மை மேற்கொள்வதற்கும் ஆடு மாடுகளை வளர்க்கறதுக்கும் ஏற்ற இடமாக சென்னனூர். அப்ப சென்னானூருங்கிறது ஒரு வேளாண்மை செஞ்சிருக்கக்கூடிய இடமாவும் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இது எந்த ஆறு? தென்பெண்ணை ஆறோட கிளையாறு பாம்பாறு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். தென்பெண்ணை, பாம்பாறு. இது வந்து 10th புக்ல கூட ஆறுகள் கிளை நதியில இருக்காது. ஸோ நீங்க ஜியாகிரபிக்கல் ரிலேட்டடா கூட நீங்க இத துணை ஆறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து கொங்கல் நகரம் திருப்பூர் மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து உடுமல்பேட்டை வட்டம்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ குழிகள் வச்சிருக்காங்க தேவையில்ல. 900க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் வந்து இங்க கிடைச்சிருக்கு. இங்கே சூது பவள மணிகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இருக்கு. அவ்வளவுதான். இரும்பு பொருட்களும் கிடைச்சிருக்கு. 200க்கும் மேற்பட்ட குறியீடு பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கல் பதுக்கைகள் வந்து இருக்காமா. இங்க பெருங்கற்காலத்தை சார்ந்தது இருக்கு அப்படிங்கறது படிச்சுக்கோங்க. அடுத்து மருங்கூர் வந்து பன்ருட்டி வட்டம் தெரியும். பன்ருட்டிக்கு எதுக்குப்பா GI டேக் கொடுத்துருக்காங்க? கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ஜாக் ஃப்ரூட். பலாப்பழம். ஓகே, முந்திரி வாரியமே அமைக்க போறோம்னு லாஸ்ட் பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா?
கடலூர்ல. கடலூர் தானேப்பா? கடலூர் பன் ரொட்டி. எஸ் ஓகேவா? மேம். அவ்வளவுதான். இதுல அதிகமா கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள் வந்து இருக்கும். ஒப்பிடுகும் போது சிவப்பு பூச்சு பூசப்பட்ட பானை ஓடுகள் தான் அதிகமா இருக்கு. இங்க கருப்பு சிவப்பு நிறம் ரெண்டுமே கிடைச்சிருக்கு. ஆனா அதிகமா எது ப்ரிடாமினன்ட் பண்ணுதாம பாப்பா? சிவப்பு பூச்சு பூசப்பட்டதா இருக்குது இந்த பன் ரொட்டில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, சாம்பல் நிற ரவுலட்டட் பானைகள் வந்து இங்க கிடைச்சிருக்கு. அப்புறம் சூதுபல, மணி, அக்கேட் இதெல்லாமே நீங்க எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா மெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைத்த பொருள்கள் என்னென்ன பொருள்கள் வந்து டிஸ்கவரி பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடா நீங்க இந்த அளவு படிச்சீங்கன்னா போதும். என்ன வட்டம், எத்தனாவது கட்டம், பெக்யூலியரா ஏதாவது கிடைச்சிருக்கா பொருள், அதை மட்டும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா போதும். இங்க பாருங்க, இதுல சோழ மன்னன் முதலாம் ராஜராஜனோட செம்பு காசு வந்து கிடைச்சிருக்காமாப்பா. முதலாம் ராஜராஜனோட செப்பு காசு வந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு 5 மினிட் 6 மினிட் இது இருக்கும்பா இந்த செஷன். அதுக்கப்புறம் வந்து அதுவே வைண்ட் அப் ஆயிடும். என்னன்னா இப்போ 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்ன பிரச்சனைனா இல்ல மார்னிங்ல வந்து நிறைய மெயின்ஸ்க்கு ஃபீட்பேக் சொல்றதுக்கு நம்ம ஜூம்ஸ் நிறைய யூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாளுக்கு இவ்வளோ லிமிட்னு இருக்கும்பா, இவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்போம். அதை மீறுச்சுன்னா அடுத்து 2 செஷன் போட்டுக்கலாம். ஒரு செஷன்ல வந்து ஒரு 40 மினிட் இருக்கும். அப்புறமேல 10 மினிட்ஸ் கட் ஆயிடும். அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு 40 மினிட் எடுத்துக்கலாம். அதனாலதான் இடையில கட் ஆயிருது. எனக்கு நோட்டிஃபை வரும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே, ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இது வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் தான் இந்த செஷன் இருக்க போகுதுன்னு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு வருதா? இடையில இடையில இந்த டயலாக் பாக்ஸ் வருது உங்களுக்கு காட்டுதா இல்லையா? நோ மேம். உங்களுக்கு காட்டுறது இல்ல. இப்ப எனக்கு மட்டும் தான் தெரியுது. அதனால நான் சொல்லிடுறேன். சரி, எப்பவுமே அது ஃபர்ஸ்ட் செஷன் கட் ஆயிடுச்சுன்னா கரெக்டா 10 நிமிஷம் நீங்க கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த செஷன் வந்துரும். அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா அது உள்ள வராது. கரெக்டா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் என்னாலயே ஓபன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனாலதான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். சரி, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் ஆகி ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பீங்க. ஸோ அதனால இப்ப நிறைய பார்த்துட்டோம்ல, அதனாலதான் நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்ப கொடுக்குறேன். சரி, வாங்க கொஞ்சம் கொஸ்டின் பார்த்தலாம். ஓகே, இங்க பாருங்க, எது வந்து அமராவதி? அமராவதியில ஸ்தூபி எந்த கட்டடக்கலைன்னு கேக்குறாங்கப்பா. இப்படி கேட்பாங்க நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா கேட்டிருக்காங்க. ஸ்தூபி சும்மா கெஸ் பண்ணுங்க. அமராவதி ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? வேஷராவா, நாகராவா, மொஹல்ஸா, திராவிடமானா? திராவிடமாமா. வேசரா. அமராவதி திராவிடமாமாப்பா. திராவிட கட்டிடக்கலை. ஏதோ ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கு, பார்த்த மாதிரி இருக்கு. பாக்ஸ் கண்டென்ட்க்கு மட்டும் லாஸ்ட் டைம் ஒரு ரிவிஷன் கொடுத்து ஒரு மெட்டீரியல் வச்சோம்ல, பிடிஎஃப். சரி, அது நான் இருந்ததுன்னா ஷேர் பண்றேன். இங்க பாருங்க, திராவிட கட்டிடக்கலை தான் அமராவதியில இருக்க ஸ்தூபியாமா. அடுத்து பாருங்க, எது கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா படிச்சாதான் தெரியும். இது கண்ணாடி மணிகள் பொருந்தல்ங்கிறது கரெக்ட். பொருந்தல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. திண்டுக்கலா? திண்டுக்கல். எஸ் பொருந்தல் மேம். திண்டுக்கல். இப்போ கண்ணாடி பொருள் எடுத்துட்டு போறீங்க. அப்ப பொறுமையா எடுத்துட்டு போங்க, கீழே உடைச்சிடாதீங்கன்னு சொல்றோம். ஓகே ஓகே. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சோ கண்ணாடி மணிகள் பொருந்தல். என்னன்னா இந்த இரும்பு உருக்கு ஆலை கொடுமணல்ல இருக்குப்பா ஆக்சுவலா. பட் அவங்க ஆன்சர் இதைத்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேற நிறைய இடத்துல படிப்போம், உருக்காலை கொடுமணல்ல இருக்குன்னு படிப்போம். பட் அவங்க இது ஆன்சரா கொடுக்கல. அதுதான் இவங்க இந்த டென்டேட்டிவ்ல கீழ்நுமண்டிலையும் பார்த்தோம்ல மேம், அந்த உருக்காலையோட வேஸ்ட் இருந்துச்சு. பொருள்லாம் வரும் அப்படின்னு. அதனாலதான் அங்க இரும்பு உருக்காலை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இங்க பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க? அகழாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களை தொடர்புடைய இடங்கள். இது வந்து ஏதோ எந்த இடம்னே இதெல்லாம் தெரியலப்பா. வெவ்வேறு ஊர் போயிட்டாங்க, தமிழ்நாடு தாண்டி போயிட்டாங்க. சோ இது ரிப்பீட் காப்பர் ஆறதுக்கு வந்து வாய்ப்பு K3. இருக்கு. கரெக்டா நேரா தான் மேட்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ரிப்பீட் ஆனா நம்ம தப்பு பண்ணாம பாத்துக்கணும். அதனால பாருங்க, தாமிரம் கெத்திரிங்கிற பிளேஸ், இந்த பிளேஸ்ல எங்கெங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ராஜஸ்தான். தங்கம் கோளாறுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப B2 K3 மட்டும் மேட்ச் ராஜஸ்தான். பண்ணா 2 இருக்குப்பா. கேத்ரி ராஜஸ்தானா? ஓகே, கெத்ரி ராஜஸ்தான். ப்ரொனன்சியேஷன் கரெக்டாப்பா? கெத்ரியா கேத்ரியா? K3 சொல்றாங்க மேம். ஓகே. மணிக்கல் எங்க இருக்காமா? பாதஷன், அது எங்க இருக்குப்பா? அது தெரியல துணி மேம். உம்மா. உம்மாவும் தெரியல மேம். உம்மா பாதஷன் தெரியல. ஓகே, இது ராஜஸ்தான். சரி, தாமிரம் கேத்ரி, தங்கம் கோளாறுங்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் நம்ம இது 2 தான் வரும். அப்போ இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னு நோட் பண்ணணும். அப்ப மத்ததுமே தெரியலனா இந்த 2க்கு தான் ஒத்த ரெட்டை பிடிக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் ஒத்த ரெட்டை பிடிக்க கூடாது. நம்ம கடைசியில பாத்துக்கலாம்னு நீங்க இதை விட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கிராஸ் பண்ணிருங்க. நீங்க கொஸ்டின் பேப்பர் கிராஸ் பண்ணாலும் சரி, இங்க இப்படின்னு போட்டாலும் சரி. இல்லைன்னா இந்த சிம்பிள் கூட யூஸ் பண்ணாம
ஏன்னா எல்லாரும் எல்லாரும் 100 நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அது ஃபுல்லு மேட்ச் பண்ணி தான் நான் ஆன்சரை கண்டுபிடிப்பேன், தலைகீழாத்தான் குடிப்பேன். அப்ப நமக்கு டைம் எல்லாம் இருக்காது. சரி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க. அப்ப நீங்க இப்படி மட்டும் டாட் வச்சுக்கோங்க கொஸ்டின் பேப்பர்ல. இந்த 2ல தான் ஏதோ ஒண்ணு. சுத்தமா டைம்ல சும்மா குறிக்கிறீங்கன்னாலும் இந்த 2ல தான் நீங்க குறிக்கணும். இப்போ பி மேல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்குதுன்னா, சைடுல என்ன எழுதிக்கிறீங்கன்னா, சீக்கிரம் எழுதிக்கணும். பி போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டு சி எழுதிக்கோங்க. அப்ப லாஸ்டா வரும்போது இங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஆப்ஷன் போட்டிருக்கீங்களோ அதுதான் இருக்கும்னு சொல்லி ஷேட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி தான் இப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸே போஸ்டிங்ல போனவங்க. சரி, ஓகே, நம்ம கொஸ்டின் தான் பார்க்கணும்னு இருந்தோம். சரிப்பா, இது நமக்கே தெரியும் இல்லையா? கார்பன் வயது கணிப்புக்கு C14 தான் யூஸ் பண்ணுவாங்க. C14ங்கிறது என்னது? ஐசோடோப். ஐசோடோப்புக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுங்க? சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தா சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா சயின்ஸ் நம்ம ஐசோடோப் படிச்சிருக்கோம். வந்து சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அவ்வளவுதான். கீழ இருக்கிற Z வந்து இங்க கீழ ஒரு நம்பர் போடுவாங்க. அதுதான் Z அணு எண்ணு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர். இது ஒரே மாதிரி அது இருக்கும். மேல இருக்கிறது மாஸ் நம்பர் ஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து வேரியா இருக்கும். சோ 6C14, 6C12 அந்த மாதிரி இருக்கும். ஓகே. சரி, அது நமக்கு தேவையில்ல. இது பாருங்க. எது மக்களோட வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறது? ஸ்டடி ஆஃப் லிவிங் பீப்புள் அண்ட் தயர் மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னா எத்னோ ஆர்காலஜி, இனம். இனத்தொல்லியல் தான் வந்து எத்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்னோ ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜிங்கிற வேர்டு எங்கிருந்து டெரிவ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ப்பா. கிரேக்க சொல். ஓகே. சரி, இத நான் உங்களுக்கு கொடுத்துறேன்ப்பா. இதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சுக்கிறீங்களா? இங்க பாருங்க. கடல் ஓகே. அகழாய்வுல 6 இடத்துல வந்து அடையாளம் கண்டிருக்காங்களாம். எங்கன்னா சங்ககால கொற்கை துறைமுகத்தின் கரையோர முன்கள ஆய்வு. சோ இந்த இது மட்டும் தான் மேட்ச்ல கேட்பாங்க. கேரளால முசிறிப்பட்டணம், பாரிகாசா மகாராஷ்டிரால, தொண்டி கேரளா தெரியும், கொற்கை அழகன்குளம் தமிழ்நாட்டுல, அரிக்கமேடு புதுச்சேரி, கோத்தப்பட்டினம் எங்க இருக்கு? ஆந்திரா. இத மேட்ச்ல கேட்பாங்க. கலிங்கம்னாவே ஒரிசா நமக்கு தெரியும். தாமிரலிப்தி மேற்கு வங்காளம். இங்க எல்லாம். பாலூர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பாலூர் எங்க இருக்கு? ஆந்திராவா இதெல்லாம் மேம்? தமிழ்நாட்டையும் தாண்டி நடந்தப்பட்ட அகழாய்வு. இல்லப்பா, பாலூர் ஒடிஷா தானே? பாலூர் ஒடிஷா தானே? நம்ம இல்லைங்க மேம். படிச்சிருப்பேன். லாஸ்டா நம்ம படிச்சிருப்போம்ப்பா. பாலூர் ஒடிஷா, வெங்கி ஆந்திரா இதெல்லாம் படிச்சிருக்கோமே. சோ பாலூர் ஒடிஷா. கலிங்கப்பட்டினமும் ஒடிஷா தான். சோ இத ஓகே. நீங்க படிச்சுக்கோங்க. இத நான் உங்களுக்கு அனோட்டட் குடுக்குறேன்ப்பா. இங்க பாலூர் பாருங்க. ஒடிஷாவா பாலூர் மேம்? ஒடிஷா. இங்க இருக்கு பாருங்க. ஓகே மேம். பாலூர் ஒடிஷா தான். இதெல்லாமே கடல் சார்ந்தது. இல்ல தமிழ்நாட்டு வெளிய போய் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க அகழாய்வு அப்படிங்கிறது. ஓகேவா? வேர்களை தமிழ்நாட்டு பண்பாட்டு வேர்களை கண்டறிய இந்தியா தொல்லியல் துறை வந்து இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாலூர் எங்க இருக்கு? அதுதான் கேட்பாங்க. போதும். ஒடிஷா. ஓகேவா? எப்ப பண்ணாங்க? தமிழ்நாடு ஒடிஷா இதுக்கு இடையான உறவை கண்டறியும் பொருட்டு ஒடிஷாவோட பாலூர்ல அகழாய்வு 2024. பாலூர் ஒடிஷா கேட்பாங்க 2024 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இங்க கூட 600க்கும் மேற்பட்ட 600+ தொல்பொருள்கள் வந்து கிடைச்சிருக்கு. வெங்கி எங்கேனா ஆந்திரா, கர்நாடகா. ஆந்திரால வெங்கி. மஸ்கி வந்து பார்த்தோம்னா கர்நாடகால கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? வெங்கி, மஸ்கி, முசிறிப்பட்டணம். அவ்வளவுதான். இங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே 2024 படிச்சோமா? 2025, 26ல எத்தனை இடங்கள்ல அகழாய்வு வந்துச்சுன்னு கேட்பாங்க. சோ 8 இடம். இந்த 8 இடத்த கீழே 2 இடம் இருக்கு. இந்த 8 இடத்த மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கீழடி, சிவகங்கை. அப்ப அங்க பார்க்கட்டும். 2024 10வது கட்டம்னு பார்த்தோம். அப்ப இப்ப கீழடியில எத்தனாவது கட்டம் போயிட்டு இருக்கு? 11வது கட்டம் 11. போயிட்டு இருக்கு. பட்டணமருதூர் எங்க இருக்கு? தூத்துக்குடி. கரிவலம் அங்க திருமலாபுரம் பார்த்தோம். 2024ல நடந்த இப்போ இப்படி கொஸ்டின் கேட்கலாம். 2025, 26ல இருக்கிறதுல எது கரெக்ட் தப்பு? தென்காசிலேயே திருமலாபுரம்னு கொடுக்கலாம், கரிவலம் வந்த நல்லூர் கொடுக்கலாம். 2025, 26ல திருமலாபுரமா கரிவலம் வந்த நல்லூர்னா நீங்க கரிவலம் வந்த நல்லூர் தான் டிக் பண்ணணும். சோ அப்படியும் கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? மணிக்கொள்ளை வந்து கடலூர். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? மருங்கூர் கடலூர் பார்த்தோம். மருங்கூர் கடலூர் எப்பப்பா? 2024. மணிக்கொள்ளை கடலூர் எப்பப்பா? 2025, 26 அப்படி. ஆதிச்சநல்லூர் வந்து விழுப்புரம், வெள்ளலூர் வந்து கோயம்புத்தூர், தெலங்கனூர் வந்து சேலம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? அவ்வளவுதான். சரி, நான் இந்த அனோட்டட் PDF கொடுக்குறேன். மேக்ஸிமம் பின்னாடி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பாலிசி நோட் பார்த்திருக்கோம். கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க
நான் ஹைலைட் பண்ணது மட்டும் இல்லாம மத்த இடமும் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த தொல்லியல்ல கண்டுபிடிச்ச பொருள்கள்லாம் எத்தனை அகழ் வைப்பகங்கள்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்கியாலஜி இந்த நம்ம பார்த்தோம்ல மியூசியம் இந்த மாதிரி எவ்வளோ இடம் இருக்குன்னா 15 அகழ் வைப்பகங்கள்ல இருக்காமா. அந்த 15 அகழ் வைப்பகம் எங்க? அப்படின்னா என்னப்பா, அவங்க கண்டுபிடிச்ச பொருளை எக்ஸிபிட் பண்றாங்க. அவ்வளவுதான். கீழடி அருங்காட்சியகம், சிவகங்கை, மியூசியமுக்கு தானே அகழ் நாவை வைப்பகம். மியூசியம்க்கு வேற பேரு. அகழ் வைப்பகங்கள்ங்கிறது வேற. அதாவது அங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்கிற இடத்தை தான் இவங்க இங்க மீன் பண்றாங்க. மியூசியம்க்கு தமிழ்ல ஓகே. என்னன்னு பாருங்க. மியூசியம்க்கு தமிழ் அருங்காட்சியகமா மேம்? இங்க கீழ அருங்காட்சியகம். இருக்கு. அப்ப அருங்காட்சியகம் வேற. ஓகே, அப்ப ரெண்டுமே சேம் இருக்குப்பா. சோ அது கூட தெரிஞ்சுக்கிறோம். அகழ் வைப்பகங்கள்னால ஒண்ணு, அருங்காட்சியகம்னால ஒண்ணுது. சோ இதை நீங்க மேம் என்னென்னு அகழ் பாருங்க. வைப்பகம்னா அகழ்வாராய்ச்சி பண்ண பொருட்கள்னு நினைக்கிறேன் பொருட்களை மேம். வைக்கிற இடம்.